ஓம் ஸ்ரீ குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது வகுப்பு 6, 8, 12 பாவங்கள் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள், நன்மை தீமைகள் என்ன. 6, 8, 12 பாவங்கள் நன்மையை மட்டும் செய்யுமா, தீமையை செய்யுமா? நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, 6, 8, 12 தீமை மட்டும் தான் தரும், நன்மை தராது அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா 6, 8, 12 பாவகத்திற்குள்ளும் நல்ல விஷயங்களும் இருக்கிறது. அப்போது 6, 8, 12 அப்படின்னாவே நம்ம பயந்து நடுங்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. 6, 8, 12 பாவத்துக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது, நல்ல விஷயங்கள் இருக்குங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் மட்டும் இன்றைய வகுப்பில் கொஞ்சம் தெளிவான முறையில் நம்ம பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாக நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் 6னா என்ன சொல்லுவோங்க? நோய், கடன், வழக்கு, விவகாரம், மொத்தத்தில் பிரச்சனை. 6ஆம் எண்ணாவே ஒரு பிரச்சனைக்கு உண்டான இடம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? அப்போ 6ஆம் இடத்தில் நோய், கடன், வழக்கு, இதெல்லாம் இருக்கு. அப்போ எந்த அளவுக்கு தீமைகள் இருக்குதோ அந்த அளவுக்கு நன்மைன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா? 6ஆம் இடத்துல பொதுவாக தீமைகளே சொல்லிடுறத விட 6ஆம் பாவகத்திலும் சில நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக உண்டா இல்லைங்களா? 100% உண்டு. இப்போ 6ஆம் இடம் நோய், கடன், வழக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட 6ஆம் இடம் அப்படிங்கிறத என்ன சொல்லுவாங்க? அடிமை வேலை. ஒருத்தட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறோம்னா அது எத்தனாம் பாவங்க? 6ஆம் பாவகம். அப்போ ஒருத்தருக்கு வரக்கூடிய வேலைங்க எத்தனாம் பாவகம்? 6ஆம் பாவகம். அப்போ ஒரு ஜாதகத்தில் 6ஆம் அதிபதியானவர் எல்லாத்தையும் கெடுத்துருவார்னா அப்படி கிடையாது. 6ஆம் அதிபதி சில பேருக்கு நல்லதையும் செய்வார். யாருக்கு நல்லதை செய்வாருங்க? வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்லதை செய்வார். அவங்களுக்கு மட்டும்தான் நல்லதை செய்வாரா? 6ஆம் இடம் அப்படின்னா என்னங்க? நோய். அப்போ இந்த நோய் சம்பந்தமான விஷயங்களை அதிகமாக இருக்கிறவங்க யார்? மருத்துவர்கள். மருத்துவர்கள் அவங்களுக்கு நல்லா தானே இருக்கும். அவங்க 6ஆம் இடங்கிற நோயோட தானே ட்ராவலே பண்ணுறாங்க. அப்போது 6ஆம் இடங்கிற அந்த நோய் சம்பந்தமான விஷயங்களை அவங்க கையாளுறதுனால மருத்துவர்களுக்கு 6ஆம் பாவகம் யோகமான நிலையில் தான் வேலை செய்யும். சரிங்க, அடுத்து வருவாங்க. மெடிக்கல் ஷாப் அப்படிங்கிறது 6, 8 அந்த மாதிரி காம்பினேஷன் வரும். ஆனால் இது முழுசாக 6ஆம் பாவங்கிறது நோயாளிகள் தானே அவங்க பார்க்குறாங்க. நோயாளிகளுக்கு மருந்து மாத்திரை தானே வாங்கி கொடுக்குறாங்க. அப்போ 6ஆம் பாவம் அவங்களுக்கு வலிமை இயங்கும். அடுத்து கடன். அப்போ கடன்னா அதாவது இந்த கடன் சம்பந்தமான விஷயங்கள வேலை செய்கிறவங்க. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்கில் ஒரு லோன் கொடுக்குற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்க இல்லைங்களா? அந்த கடன் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, அதில் வேலை செய்கிறவங்களுக்கு யோகமாக இருக்குமா இருக்காதுங்களா? 6ஆம் இடம் யோகமாக வேலை செய்யும். அப்போ கடன் சம்பந்தமான ஒரு வேலை, அது சம்பந்தமான ஒரு விஷயங்களை கொடுக்குறாங்க. அடுத்தவங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய இடத்துல ஒரு தொழில் வேறு வேலை பார்க்குறாங்கன்னா அது சுபமாக வேலை செய்யும். அடுத்து வழக்கு, அட்வொகேட். ஸோ நீதிபதிகள், ஒரு லா படித்து வக்கீலாக இருக்கக்கூடிய எல்லாத்துக்கெல்லாம் எப்படி வேலை செய்யுங்க? 6ஆம் இடம். ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனையே என்னங்க? பிரச்சனையை பார்க்குறதா அவங்களுடைய வேலையை. அப்போ அவங்க 6ஆம் பாவத்துக்குள்ளேயே இருக்கிறாங்க. அதாவது ஒரு வேலையில் கடன் கொடுக்குறவங்களாகட்டும், அந்த கடன் சம்பந்தமான டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும், அல்லது மருத்துவர்களாகட்டும், வழக்கு இந்த மாதிரி நீதிபதிகள், அது வக்கீல் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குங்க? அது சுபத்துவமாக வேலை செய்யும். வருவாங்க, அது வருதுங்க. அடுத்து இன்னும் ரெண்டு பேர் வருவாங்க. இன்னும் யார் வருவாங்கன்னா ஜோதிடர்கள் வருவோம். என்ன சார் 6ஆம் படத்துக்கு ஜோதிடர்களா? ஆமாம், பிரச்சனை இருக்கிறவங்க தான் சார் நம்மளை தேடி வராங்க. பிரச்சனை இல்லாதவங்க எதுக்கு வராங்க? பிரச்சனை இல்லாதவங்க எதுக்கு வருவாங்க? ஒரு கல்யாணத்துக்கு திருமண பொருத்தம் பார்க்கணும், ஒரு வீடு பால் காய்ச்சணும், ஒரு தொழில் அதுக்கு நல்ல நாள் குறிக்கிறதுக்கு வர்றவங்களை விட பிரச்சனை அதிகமாகி பிரச்சனையுடைய விஷயங்களை எப்படி சால்வ் பண்ணுறன்னு தேடி வரவங்க தான். அப்போது எப்பொழுதுமே 6ஆம் படத்தோடு ட்ராவல் பண்ணுறவங்க யாருங்க? ஜோதிடர்கள் வருவாங்க. அடுத்து போலீஸ் ஸ்டேஷன், போலீஸ் வருவாங்க. திருடரும் இதில் தான் வருவாங்க. ஏன்னா திருடர்கள் என்ன ஆகுங்க? அவங்களும் ஒரு திருடர்கள் என்ன பண்ணுவாங்க? போலீஸ் கொண்டு அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுமா? அது பிரச்சனை தானே. 6ஆம் பாவத்தில் போலீஸும் வருவாங்க, திருடர்களும் வருவாங்க. என்ன
போலீஸுக்கு என்னன்னா 6ஆம் பாவமும் செவ்வாயும் கனெக்டிவிட்டி. 6ஆம் பாவமும் செவ்வாயும் கனெக்டிவிட்டி. திருடர்களுக்கு 6ஆம் பாவமும் சனி பகவானும் கனெக்டிவிட்டி. அவ்வளோதான். ராகு, சனியும் வரும், ராகு பகவான் வருவார். மெயினாக ராகு பகவான் வருவார், சனி பகவானே எடுத்துக்கலாம். ஏன்னா சனி பகவான் என்ன சார் திருடன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு யோசிக்க வேண்டாம். திருட்டு பெரும்பாலும் எந்த நேரத்தில் நடக்குதுங்க? இருட்டில் தான் நடக்குது. அப்போ இருட்டில் தான் திருட்டு நடக்குது. சரிங்களா? அப்போது அவங்க வருவாங்க, போலீஸ் வருவாங்க, திருடர்கள் வருவாங்க, நம்முடைய ஜோதிடர்களும் வருவாங்க. சார் நீங்கள் ஒரு நல்லா இந்த 6ஆம் பாவத்தில் அதிகமாக இயங்குறவங்க யார் தெரியுமா நான் சொல்லுவேன்? அதிகமாக இந்த வக்கீல், போலீஸு, இவங்களை விட ஜோதிடர்கள் தான். நோய் தீரலைனாலும் நம்மகிட்ட தான் வருவாங்க. நான் நிறையா ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தேன், எனக்கு ஒன்றும் உடம்பு சரியாகலின்னு சொல்லி ஏதாச்சும் ஜாதகத்தில் கோளாறான்னு கேட்கிறவங்க வருவாங்க. கடன், சார் எனக்கு கடன் பிரச்சனை வந்து தலைக்கு ஏறிடுச்சு, கடன் பிரச்சனை இருக்கிற டாக்டர் தேடி போவாங்களா? இல்லை வக்கீலை தான் தேடி போவாங்களா? போக மாட்டாங்க. போலீஸ் தேடி போவாங்களா? போக மாட்டாங்க. நம்மளை நாடி தான் வருவாங்க. சரிங்களா? அப்போ கடன், வழக்கு பிரச்சனை, சார் என் கோர்ட்டில் ரொம்ப நாளாக வழக்கு போயிட்டுருக்குங்க சார், எனக்கு வழக்குக்கு ஒரு தீர்வே வரலைங்க சார்னு கேட்குறவங்க இங்கே தானே வருவாங்க. அப்போது 6ஆம் பாவத்தில் அதிகமாகிங்கிறவங்க யாருங்க? ஜோதிடர்கள் தான். அதான் ஒரு பாட்டே பாடுவாங்க, ஆறினீர் குறிய கோளும் அருள்தன கிரண்டின் கோளும் சேரினும் அன்றி செவ்வாயை இரண்டோன் கூட சாருமே வளங்கள் எல்லாம் சத்துரு மூலம் அப்படிம்பாங்க. அப்படின்னா எனக்கு 6ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் சேர்ந்தாலும், 6ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் செவ்வாயும் சேர்ந்தாலும், இப்போ 6ஆம் அதிபதி 2ஆம் அதிபதியும் சேர்ந்தாலும் சரிங்க, 2ஆம் அதிபதியும் செவ்வாயும் சேர்ந்தாலும் அவங்களுக்கு மக்கள் மூலமாக பணம் வரும் அப்படிங்கிறது ஒரு பாடல். அப்போது 6ஆம் பாவத்தில் இவங்கெல்லாம் இருந்தாலும் அதிகமான காரகத்துவம் வைக்கிறவங்க யாருங்க? அப்போ ஜோதிடர்களுக்கு 6ஆம் பாவம் நல்லா இருக்கணுமா வேண்டாமா? உங்களுக்கு 6ஆம் பாவம் நல்லா இருந்தால் தானே 6ஆம் இடம் உங்களுக்கு நீசம், பிரச்சனை இருக்கிறவங்க யார் தேடி வர போகிறாங்க? ஒருத்தர் வரமாட்டாங்க. 6ஆம் இடம் நீசமானால் அந்த பிரச்சனையை நம்ம என்ன பண்ண மாட்டோம், சந்திக்க மாட்டோம், அந்த நபர்களை பார்க்க மாட்டோம். அப்போ 6ஆம் இடம் வலுத்தா தான் அவங்க என்னங்க ஜோதிடர்களாக வலம் வர முடியும். 6-2 கனெக்ட் ஆனால் தான் ஜோதிடர்கள். அதுதான் வந்து மிகப்பெரிய அளவில் என்ன பண்ணுங்க, அவங்கள உயர்த்தும். சரிங்களா? ஓகே. அப்போது இதில் 6ஆம் இடத்துல இன்னொரு நல்ல விஷயம் என்ன சொன்னாங்க? வேலை. வேலை இருக்குதா இல்லைங்க? அடிமை வேலை, ஒருத்திட்ட போய் கை நீட்டி சம்பளம் வாங்குறது, எல்லாமே ஒரு வேலைக்கு போய் மாதம் மாதம் சம்பளம் வாங்கினீங்கன்னாவே இது என்னங்க? அடிமை வேலை தான். ஒரு கூலி தொழில் பண்ணாலும் அது அடிமை வேலை தான். ஏன்னா அது ஒன்று ஒரு ஜென்யூனான வேலை. இது கொஞ்சம் ரொம்ப இது பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஐடி ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன தாங்க வேலை தான். அவங்க என்ன இருந்தாலும் மாதம் மாதம் கரெக்டான ஒர்க் பண்ணி சம்பளம் வாங்கணும். என்ன கொஞ்சம் திட்டுறது கொஞ்சம் ஜென்யூனாக திட்டுவாங்க. இங்கே ரொம்ப லோவாக வேலை பார்க்குறவங்க திட்டினா கொஞ்சம் கடிசாக திட்டுவாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான் வித்தியாசம். வேலையில் அது வந்து குவாலிட்டி, இது வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மி. ஆனால் வேலை தான். என்ன இதை என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? ஐடி கம்பெனிலேருந்து உத்தியோகத்தில் நல்ல உத்தியோகத்தில் இருக்காப்பா அப்படிம்பாங்க. ஆனால் உத்தியோகங்கிறதுக்கான மீனிங் என்ன தெரியுங்களா? ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறதா என்ன சொல்லுவாங்க? உத்தியோகம்னு சொல்லுவாங்க. அதுக்கு எந்த கிரகம் தெரியுங்களா? செவ்வாய். உத்தியோகத்தில் இருக்கிறாங்கனாவே ஒரு கௌரவமான நல்ல உத்தியோகத்தில் இருக்காங்கன்னா அதுக்கு பேர் என்னங்க? செவ்வாய் தான் அதில் கனெக்டிவிட்டி ஆவார். செவ்வாயும் 6ஆம் இடமும் கனெக்டிவிட்டி ஆகும். சரிங்களா? அப்போது 6ஆம் இடத்துல இந்த மாதிரி நல்ல விஷயங்களும் இருக்கிறது. இது எல்லாருக்குமே வந்து நல்லதா? எல்லாருமே வக்கீல் ஆக முடியுமா? எல்லாமே போலீஸ் ஆக முடியுமா? எல்லாம் டாக்டர் ஆகாமல் எல்லாருமே ஜோதிடர் ஆக முடியாது இல்லையா? மற்றவங்க என்ன பண்ணுறது? வேலைக்கு போகலாம் சார், நான் தொழில் பண்ணுறேன், என்ன பண்ணுவாங்க? அப்போ ஒரு கணக்கு இருக்குது இல்லைங்களா? இப்போ இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறவங்க எப்படி தன்னை பலப்படுத்திக்கிறது? அப்போ சார் ஒரு தொழில் பண்ணுறாங்க சார், ஒரு வீட்லேயே இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அடிக்கடி நோய்வாய்ப்பட்டிருந்தா என்ன பண்ணுறது? அப்போ இந்த 6ஆம் இடம் எப்போது வேலை செய்யும்? பொதுவாக வேலை செய்கிறது வேறங்க, எப்போ அதிகமாக வேலை செய்யும்? 6ஆம் அதிபதியுடைய 6ஆம் அதிபதினு ஒருத்தர் இருப்பாரா, இருக்க மாட்டாருங்களா? அவருடைய நட்சத்திரம் 3 நட்சத்திரம் இருக்கும் இல்லைங்களா? அந்த 3 நட்சத்திரத்திலிருந்து திசை வரும் பொழுது இப்போ ஒன்றும் வேண்டாங்க, செவ்வாய் பகவான்னா செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் என்னென்ன? அதில் இருந்து கிரகம் திசை நடத்தும் போது செவ்வாய் 6ஆம் அதிபதியாக இருக்கணும். ஒன்றும் வேண்டாங்க. ஒருத்தர் மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் மிதுன லக்னத்தில் பிறந்துட்டார். நான் சொல்கிறேன், இந்த தொழிலெலாம் விட்டுருங்க, வேலையில் இல்லை, அவர் வந்து இந்த மாதிரி எதுலேயுமே கிடையாது. ஆனால் ஒரு தொழில் பண்ணுறாரு, அது வீட்டில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒன்றும் வேண்டாங்க, குரு பகவானுடைய திசை அவிட்டத்திலிருந்து நடத்துன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த குரு திசை எப்படி வேலை செய்யும்? குரு அவிட்டத்திலிருந்து திசை நடத்தும் போது குரு திசை எப்படி ரியாக்ட் பண்ணும், எப்படி பலன் தரும்? அவிட்டத்தினுடைய அதிபதி யாரு? செவ்வாய் பகவானா தான் அந்த திசையை முழுமையாக வேலை செய்யும். இப்போ செவ்வாய் பகவான் யாருங்க? 6க்கும் 11க்கும் உண்டானவர் செவ்வாய் பகவான். அவர் ஒன்றும் வேண்டாங்க சார், ஒரு தொழில் பண்ணுறார், சரிங்களா? ஒருத்தர் தொழில் பண்ணுறார்,
ஆறுக்குடைய செவ்வாய் வந்து லக்னத்திலே இருக்கிறார். ஆறுக்குடைய செவ்வாய் லக்னத்திலே இருப்பார். அப்போ குரு திசையில் ஒரு தொழில் பண்ணார்னா அவருக்கு இந்த 6ஆம் இடம் சார்ந்த பிரச்சனை வருமா வராதா? 100% வரும். அது கடனாக வரலாம், வழக்காக இருக்கலாம், அல்லது நோயாகவும் இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் அவருக்கு பிரச்சனை வரும். நல்லா தொழில் போயிட்டு இருக்கும், ராகு திசையில் கொடி கட்டி பறந்துருப்பார். குரு திசையில் என்ன இருப்பார்? கடனாகி தொழிலையே இழுத்து மூடுற அளவுக்கு அவருக்கு பிரச்சனையை கொண்டு வந்திருக்குமா கொண்டு வந்திருக்காதா? கொண்டு வந்திருக்கும். சரிங்க சார், இப்போ 6ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கார். இதுதான் மெயினுங்க. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறவங்க எப்படி தப்பிச்சுக்கிறது? தப்பிக்கணும் இல்லைங்களா? அப்போ 6ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிற போது என்ன பரிகாரம் செஞ்சா அவர் தப்பிச்சுக்கலாம்? இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதனுடைய பிரபஞ்ச தத்துவத்தை நாம் ஆய்வு செய்யணும். அப்போ இது என்ன தத்துவம்? காற்று தத்துவம். அதே மாதிரி இது என்னதுங்க? போக ராசி. என்ன சொல்லுவாங்க? இன்பம் போகம்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஜாதகர் 6ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கும் பொழுது தன்னுடைய இந்த லக்னம் சம்பந்தமான விஷயங்களை கெடுத்து கொள்ள வேண்டும். அப்போ அதாவது என்ன சொல்லுவாங்க? அதுக்கு பேரு தியாகம் செய்து விட வேண்டும். ஏன்னா இது மகிழ்ச்சியா. அப்ப இந்த இடத்த அவர் தியாகம் பண்ணணும். என்ன பண்ணலாம்? லக்னம் அடிச்சிட வேண்டியதான் மொட்டை. அப்போ 6ஆம் அதிபதி லக்னத்தில் வரும் பொழுது என்ன பண்ணிடணுங்க? அவர் மொட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு எக்ஸர்சைஸ் பண்ணணும். என்னதுங்க? அதுக்கு பேர் தியாகம். அப்ப அந்த தியாகம் பண்ணிட்டார் அப்படின்னா அந்த தோஷத்தினுடைய தன்மை குறைஞ்சிரும். ஓகேங்களா? சரி, இது மட்டும் தானா சார்? இது மட்டும் வேற ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். 6ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறார் அப்படிங்கும்போது ஒன்று நாம நம்ம சந்தோஷத்தை தொலைச்சிடணும். ஒன்றும் வேண்டாங்க சார், நல்லா முடியோடு இருக்கிற எப்போ பாரு மொட்டை அடிச்சிருந்தா என்ன சொல்லுவாங்க ஊரில்? இதுதான் என்னதுங்க? உருவத்தோற்றம். லக்னம் தான் என்னங்க? ஒரு மனிதனுடைய உருவத்தோற்றமே இதுங்க, லக்ன பாவகம். அப்போ அது மெயினாக தலையில் இருக்கக்கூடிய அந்த முடியை முள்ளாக எடுத்துட்டோம்னா அவர் மொட்டையோடு இருப்பார். இப்போ பார்க்குறவங்களாம் என்ன சொல்லுவாங்க? என்னடா இவன் ஆள் கட்டப்பெல்லாம் மாறிட்டான். அவங்க சொல்கிற விதத்துலையும் ஒரு பரிகாரம் வேலை செய்யும். நாம் நம்மளை இழந்துக்கிட்டாலும் என்ன ஆகுங்க? நமக்கு ஒரு ஃபீலிங் வருமா வராதா? அப்போ முதல் தன்னுடைய மகிழ்ச்சியை கெடுத்து கொள்ள வேண்டும், முதல் ரூல்ஸ். ரெண்டாவது, இப்போ நம்முடைய மகிழ்ச்சியை கெடுத்துக்கிட்டு இது போகத்தை சொல்லக்கூடிய ராசிங்கனால இங்கே இருக்கக்கூடிய நபர்களை மகிழ்ச்சி படுத்த வேண்டும். யாரை மகிழ்ச்சி படுத்துவீங்க? கூட பிறந்தவங்க, லக்னம் சம்பந்தமான நபர்களை மகிழ்ச்சி படுத்தணும். மொட்டை அடிக்கிறவங்க, முடி வெட்டுறவங்க, இவங்களெல்லாம் என்ன பண்ணணும்? நீங்கள் மகிழ்ச்சி படுத்தணும். மகிழ்ச்சி படுத்தணும்னா என்ன பண்ணலாம்? கொடுக்கலாம். இதில் இன்னொரு கான்செப்ட் எடுத்துக்கங்க. மகிழ்ச்சி படுத்துறதுல 2 விதம் இருக்குது. 6ஆம் அதிபதி லக்னத்துக்கு வர்றார் அப்படிங்கும்போது அவங்களுக்கு உடம்புல ஏதாச்சும் வியாதி இருக்கும் இல்லையா? இப்போ இது வந்து தலை. இப்போ தலை சம்பந்தமான வேலை செய்பவர்கள் யாருங்க? இந்த மொட்டை அடிக்கிறவங்க, முடி வெட்டுறவங்க எடுத்துக்கலாம். மனநிலை பாதிக்கப்பட்டவர்களும் எடுத்துக்கலாம். லக்ன மூளையில் தான் நம்ம மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன இருக்கும்? மூளை பாதிச்சிருக்குமோ பாதிச்சிருக்காதுங்களா? அப்போ அந்த மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன பண்ணலாம்? ஏதாச்சும் ஒரு உதவி செய்யலாம். அப்ப என்ன உதவி செய்யறது? மருத்துவ உதவி செய்யலாம். ஒண்ணு. இன்னும் 2 விதமா எடுத்துக்கலாம். 6ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கும்போது மருத்துவ உதவியும் செய்யணும். இந்த செவ்வாய் எங்க பாக்குறாருங்க? 4ஆம் இடத்தை பாக்குறாரு. இப்போ 6ஆம் இடம் லக்னத்தில் இருந்தாலே பொதுவாகவே மனநோயாளிகள். கரெக்டுங்களா? 6ஆம் இடம் நோய், லக்னங்கிறது மூளை. மூளை பாதிக்கப்பட்டவங்க தான் மனநோயாளின்னு சொல்றோம். அப்போ அது வந்துருது, கனெக்ட் ஆயிடுது. அவங்களுக்கு என்ன கொடுக்கறது? அப்ப செவ்வாய் எங்க பாக்குறாருங்க? 4ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். அப்ப அவங்களுக்கு என்ன செய்யணும்? அந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆடை தானம் செய்யலாம். செய்யலாமா? சரி. 6ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தா இந்த முடி வெட்டுறவங்க அல்லது மொட்டை அடிக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கணும். மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்தா மட்டும் சந்தோஷப்பட்டுருவாங்களா? மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்குறீங்க, மாசம் மாசம் ஒரு சுகர் பேஷண்ட்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு என்ன பண்ணுறோம்? சுகர் டேப்லெட் வாங்கி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அல்லது ப்ரெஷர் மாத்திரை, ப்ரெஷர் டேப்லெட் வாங்கி கொடுக்குறீங்கன்னா அது மட்டும் பத்தாதுங்க. ப்ரெஷர் டேப்லெட்டும் வாங்கி கொடுத்துட்டு இந்த செவ்வாய்க்குண்டான நம்பர்ஸில் அவங்களுக்கு ஏதாச்சும் பணம் தானம் செய்யணும். அப்போ செவ்வாய்க்கு எத்தனை நம்பர்? ஆராய்ச்சி சொல்கிறாங்க பார்க்கலாம். செவ்வாய்க்கு எத்தனை நம்பர்? அங்கே ஒருத்தர் 9பாங்க, 3. அப்போ ஒன்றும் வேண்டியது இல்லைங்க. அவங்களுக்கு மாதம் மாதம் மருந்து மாத்திரையும் வாங்கி கொடுத்துட்டு ஒரு 300 ரூபா பணமும் கையில் கொடுத்துரும். இப்போ சந்தோஷப்படுவாங்களா? பரவாயில்ல, நமக்கு மருந்து மாத்திரையும் வாங்கி கொடுத்துட்டாரு, ஒரு 300 ரூபா பணமும் கொடுத்துட்டாரு. அப்படிங்கும்போது சந்தோஷம் இருக்குமா இருக்காதுங்களா? இருக்கும். அப்போ இந்த 6ஆம் பாவகத்தை வலிமைப்படுத்துவதற்கு தன்னுடைய மகிழ்ச்சியை கெடுத்துக்கொண்டு அடுத்தவர்களையும் மகிழ்ச்சி படுத்தினால் இந்த 6ஆம் பாவகத்தினுடைய தன்மை தோஷமானது
குறைந்து விடும். சரிங்களா? இப்படி நாம் என்ன பண்ணணும், ஒவ்வொரு பாவத்தையும் கனெக்ட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு உதாரணமாக லக்ன பாவம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி என்னங்க 12 பாவம் இருக்கு. அந்த 12 பாவகத்தில் அந்த 6ஆம் அதிபதி எந்த பாவகத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அது வந்து நம்ம என்னங்க பிரபஞ்ச தத்துவ அடிப்படையில் நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா 100% வெற்றி நம்மளாம் வந்து அடைஞ்சிரும். சரிங்க சார். இப்போ அடுத்து என்னன்னாங்க, இது டாக்டர் 6ஆம் அதிபதி லக்னத்தில், 6ஆம் அதிபதியே லாபாதிபதி, 6ஆம் அதிபதியே லாபாதிபதி. அப்போ 6ஆம் இடம் அப்படின்னா நான் என்ன சொன்னேங்க, மருத்துவர், போலீஸ், டாக்டர் எல்லாமே சொன்னோம் இல்லைங்களா? அப்போ அவங்களுக்கு அது யோகம் தானே. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா 6ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கும் பொழுது அந்த லக்னம் இது என்னங்க காத்து ராசி. முதல்ல சொன்னோம்ல, இன்னைக்கு அப்படியே சொன்னமே ஒரு வகுப்புல என்ன சொன்னாங்க, செவ்வாய்னா யாருங்க, முருகன். செவ்வாய்னா முருகன் லக்னத்தில் இருக்கிறாரு. அவர் ஒரு டாக்டர் வேலைன்னா அவருக்கு 6ஆம் இடம் இயங்கும், அதுவே லாபாதிபதி. அப்போ டாக்டராக இருக்கிறவங்க என்ன பண்ணணும், முருகனுடைய ஸ்லோகங்களை சொல்லணும். இது 3ஆம் இடம்னா என்னங்க, காலபுருஷனுக்கு 3ஆம் இடம். இது என்ன ராசிங்க, காத்து ராசி. அப்போ அவங்க என்ன பண்ணணும், முருகனுடைய ஸ்லோகங்களை அவங்க உச்சரிச்சுக்கிட்டே வந்தாங்கன்னா என்ன நடக்கும், அவங்களுக்கு யோகம் வரும், வந்துதானே ஆகணும். 6ஆம் இட லக்னத்துக்கு வந்து நிறைய நோயாளி வருவாங்க. நிறைய நோயாளி வந்தால் தான் டாக்டருக்கு லாபம். ஹாஸ்பிட்டலில் கட்டி போட்டு ஒரு நாளைக்கு 2 பேர் வந்தால் யோகமா, யோகம் இல்லை. அப்போ அவங்க முருகனுடைய ஸ்லோகங்களை உச்சரிக்கும் பொழுது அவங்களுக்கு யோக பலன் கிடைக்குமா கிடைக்காதான். ஒரு வக்கீல் இதை செய்யலாம், போலீஸ் செய்யணுங்கிற அவசியம் இல்லை, அவங்களுக்கு அதுதான் வேலை. அவங்களுக்கு வராமல் இருந்தால் தான் கம்மி பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்க. வந்தாங்கன்னா நிறைய அவங்க என்ன பண்ண ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்போது டாக்டருக்கு வரணும், வக்கீலுக்கு வரணும், ஜோதிடருக்கு வரணுமா வேண்டாமா, வரணும். அங்கே பாருங்க, வரணும். அப்போது நாம் இந்த மாதிரி விஷயங்களை அவங்க மாதிரி என்ன பண்ணணும், அவங்க தான் என்ன பண்ணணும், இந்த மாதிரி அந்த ஸ்லோகங்களை படிக்கிறது, முருகனுடைய ஸ்லோகங்களை படிக்கிறது, முருகன் கோயிலுக்கு போய் சகஸ்ரநாம அர்ச்சனை பண்ணது, போன இதில் பார்த்தோம் இல்லைங்களா, போன ஸ்பீச்சில் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களை செய்யணும். புரியுதுங்களா? அப்போது 6ஆம் பாவகத்தில் நல்ல விஷயங்களும் இருக்கிறது, கெட்ட விஷயங்களும் இருக்கிறது. அப்போ அதை நம்ம எப்படி பயன்படுத்திக்க போகிறோங்கிறது தான் முக்கியமான விஷயம். சார் ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து 3 விஷயம்தாங்க. முதல்ல கிரக காரகத்துவம், கிரக காரகத்துவம். அடுத்துங்க பாவக காரகத்துவம். கிரக காரகத்துவம், பாவக காரகத்துவம், இது 2 வேணுமே வேணாங்களா? இது 2 ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பிரபஞ்ச தத்துவம் அப்படின்னு ஒரு காரகத்துவம் இருக்கு இல்லைங்களா? இந்த 12 ராசிகள்லையும் நீர் ராசி எது, நெருப்பு ராசி எது, காற்று ராசி எது, இந்த மாதிரி நீர் ராசி எது 4 இருக்குது. அதே மாதிரி மகிழ்ச்சி சொல்லக்கூடிய ராசி எது, பொருளை கொடுக்கக்கூடிய ராசி எது, தர்மத்தை சொல்லக்கூடிய ராசி எது, போகத்தை சொல்லக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லி எத்தனை ராசி இருக்குதுங்க, தியாகத்தை சொல்லக்கூடிய ராசின்னு 4 ராசி இருக்கு. அப்போ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், ஒரு கோர்வைப்படுத்தணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய அந்த விதிகளை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து என்ன பண்ணிடலாங்க, இது பண்ணிடலாம். அப்போ புரிஞ்சுக்கலாம். அப்போ 6ஆம் பாவத்துக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லியிருக்கிறேங்க. ஏன்னா இந்த 6, 8, 12 பேசுகிறோம்னா கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் வேணும். எத்தனை நாள் வேணுங்க, 5 நாள் வேணும். 5 நாள் இல்லாமல் இதை பேச முடியும். இப்போ ஒரு பாவத்துக்கு சொல்லியிருக்கிறேங்க, இத்தனை பாவத்துக்கு சொல்லி முடிக்கிறதுக்கு, ஒரு பாவகத்துக்கு ஒரு காரகத்துக்கும் அந்த எல்லா தத்துவத்தை, பிரபஞ்ச தத்துவம், இந்த பாவக தத்துவத்தை எல்லாத்தையும் வச்சு சொல்லியிருக்கிறேங்க. அந்த மாதிரி 12 ராசிக்கு சொல்லும்போது எத்தனை நாள் வேணுங்க, 5 நாளாச்சும் குறைஞ்சது நிற்காம சொன்னா தான் சொல்ல முடியும். ஓகே, இப்போ 6ஆம் பாவகத்தில் லக்ன பாவத்துக்கு சொல்லியிருக்கு. அடுத்து 8ஆம் பாவத்துக்கு போயிடலாங்களா? தண்ணி கொடுங்க. இது பர்மனன்ட் மார்க்கரா இல்லை, பர்மனன்ட் மார்க்கரா இல்லை, இது பர்மனன்ட் மார்க்கர் இல்லை, நார்மல் மார்க்கர். தண்ணி கொண்டாங்க. சரிங்க, இப்போ நாம் பேசுவோம். அடுத்து 8ஆம் பாவகம். 8ஆம் பாவகம்னா எல்லாருக்கும் என்ன சொல்லுவோம், 8ஆம் பாவம்னா கஷ்டம், ஒரு ஆயில் தான். 8நாவே அவமானம், நஷ்டம் சொல்கிறோம் இல்லையா. 8ஆம் பாவம்னா என்ன சொல்லுவாங்க, அட்டமன் எவரானால் என்ன, அட்டமன் செய்யும் அயன்விதி கேளு, சுற்றத்தார் ஊராரும் துன்பம், சுகமுடன் இருந்தாலும் சுருதியை கேளு, பண்டு பொருள் பனை நஷ்டம், குண்டு மருந்தாலும் கேடு, இல்லாலால் விளையும் பல துன்பம் தோழிங்கிற அளவுக்கு என்ன சொல்கிறாங்க. பொதுவாகவே 8ஆம் இடம்னாவே கஷ்டப்படுறாங்க இல்லையா, கஷ்டப்படுறதா 8ஆம் இடம். ஐயோ அப்படின்னாவே 8ஆம் அதிபதி திசை வந்துருச்சு அப்படின்னு என்ன சொல்கிறாங்க. நிறைய பேர் பயப்படுறாங்களா இல்லையா, பயப்படுறாங்களா இல்லையா. அப்போ 8ஆம் இடத்திற்கு என்று நல்ல ஐயா அழைச்சிருங்க. 8ஆம் பாவத்திற்கு என்று நல்ல காரகத்துவம் இருக்குதா இல்லைங்களா. இப்போ ஐயா சொன்னாருங்க 8ஆம் பாவத்தில் எத்தனை நல்ல காரகத்துவங்கள் சொன்னாங்க, நான் சொல்லவே வேண்டியதில்லை.
நான் 6ஆம் பாவத்துக்கு ஒரு 4 விஷயத்தை தான் சுட்டி காட்டியிருக்கிறேன். இதுல 6ஆம் பாவத்துக்குள்ள ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அது உள்ள போனோம்னா இன்னும் என்ன வருங்க, அப்படியே என்ன நிறைய எடுக்க வேண்டி இருக்கும். இப்போ 8ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயம்னா என்னங்க? இன்சூரன்ஸ். ஒரு இன்சூரன்ஸ் போட்டுக்கிறது, இன்சூரன்ஸ் போட்டுக்கலாம். அடுத்து 8ஆம் இடத்துல உயில் சொத்து, தாத்தனுடைய சொத்துக்கள் உங்களுக்கு வருமா? 8ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா தாத்தன் சொத்து இது வராது, வந்தாலும் போயிடும். ஏன் 8ஆம் இடம் தாத்தன் சொத்து? அது நிறைய பேர் 8ஆம் இடம் உயில் சொத்து, உயில். ஏன் 8ஆம் இடம் சாத்தன் சொத்து அப்படின்னா, தாத்தன் 5ஆம் பாவம், 9ஆம் இடம் அப்பா, அப்பாவுக்கு அப்பா 5, தாத்தங்கிறது 5ஆம் பாவகம். அந்த 5ஆம் பாவத்துக்கு 4ஆம் பாவம் தான் 8ஆம் பாவம். அப்படி தாத்தனுடைய சொத்து தான் எத்தனாம் பாவங்க? 8ஆம் பாவம். அப்போ ஒரு ஜாதகத்தில் 8ஆம் அதிபதி கெட்டு போச்சுன்னா தாத்தன் சொத்து வருமானா? வராது. ஒருவேளை உங்க அப்பாவுக்கு வந்து வரலாமா என்னமோ, ஆனால் நேரடியாக தாத்தன் சொத்து வர்றது கஷ்டம். அப்போ நம்ம அதை புரிஞ்சுக்கணும், சரிங்களா? அப்போ 8ஆம் இடத்துல உயில் சொத்து, அதாவது தாத்தங்கிட்ட இருந்து வர சொத்து. 8ஆம் இடங்கிறது இன்சூரன்ஸு. ஐயா சொன்ன மாதிரி 8ஆம் இடங்கிறதுங்க சார், பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இருட்டறைன்னு அர்த்தம். இருட்டறையா இல்லையா? காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு என்னங்க? விருச்சிகம். விருச்சிகத்தை யாராச்சும் பார்க்க முடியுமா சார்? விருச்சிகத்தில் தான் ஆண் பெண்ணுடைய யோனி வச்சிருக்கிறாங்க. அது எப்பவுமே மறைக்கப்பட்டு இருக்கக்கூடிய இடம், இது இருள் இருக்கக்கூடிய இடம். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, விருச்சிகத்தை தான் இருட்டறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயா சொன்ன குடோன் எதனால? குடோன் எப்பவுமே பூட்டி வச்சு நிறைய பொருள் எல்லாம் போட்டு அடைச்சி வச்சிருவாங்க. 8ஆம் இடம் இருட்டறை. 8ஆம் இடம் அப்படிங்கிறது குடைவரை கோவில்கள். இப்போ சொல்லுவோம் இல்லையா, அந்த குகைகளை போய் பார்த்துட்டு வரோம் இல்லையா, அந்த மாதிரி குகை அது இருட்டா தான் இருக்கும். சரி, அப்போ இருட்டா இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் எடுத்துக்கலாம், கிணறு. அப்போ இருட்டறை அப்படிங்கிறது 8ஆம் இடம். அப்போ நீங்க எந்த வேலை எடுத்துக்கங்க, நீங்க வந்து எந்த பொருளா இருந்தாலும் சரிங்க சார், அந்த பொருளை நம்ம ஐயா சொன்ன மாதிரி இந்த குடல்ல கொண்டு போய் போட்டு வைக்கிறோம்ல, அதை என்ன பண்றோம்? போட்டு பூட்டி வச்சிடறோம். வர அடுத்து வரேன். அப்ப 8ஆம் இடங்கிறது இருட்டறை சம்பந்தமான எந்த விதமான விஷயங்களாக இருந்தாலும் அது என்ன? 8ஆம் இடம் தான். சரி, 8ஆம் இடத்துல நீங்க சொன்ன மாதிரி புதையல், ஏன்னா அது அடியில் தான் இருக்கு, இருண்டது. அப்போ ஒளிந்து இருக்கக்கூடிய இருட்டறை சார்ந்த விஷயங்கள்லாம் என்னங்க? 8ஆம் இடம். அடுத்து 8ஆம் இடத்துல ஒரு நல்ல விஷயம், நம்ம விஷயத்துக்கு வாங்க, ஜோதிடம். ஏன்னா இது ஒரு மறைகலை. இந்த கலை கத்துக்கிறதுனா அவ்வளவு ஈஸியான காரியம் கிடையாதுங்க. மறைகலை அப்படிங்கிறது ஜோதிடம் 8ஆம் பாவகம். அப்ப 8ஆம் பாவகத்துல இன்னும் நிறைய வருங்க. ஐயா 8ஆம் இடம் ஆம்புலன்ஸ் டிரைவர்கள். ஆம்புலன்ஸ் டிரைவர் என்ன பண்றாங்க? எப்போ மாதிரி ஒரு யாராச்சும் விபத்து ஏற்பட்டா தூக்கி போட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அப்ப 8ஆம் இடம் தான் விபத்து. அப்ப 8ஆம் இடம் ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் நிறைய வருங்க. 8ஆம் இடத்துல ஐயா சொன்ன மாதிரி பிணவரை, எமர்ஜென்சி வார்டு, இதெல்லாம் எதுங்க? 8ஆம் இடம். 8ஆம் இடம் தான் எனக்கு எமர்ஜென்சி வார்டு. இந்த மாதிரி 8ஆம் இடத்துக்குள்ள வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. 1-2 விஷயமெல்லாம் கிடையாது. உள்ள தோண்ட தோண்ட அந்த இருட்டறையாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நமக்கு என்ன ஆகும்? வரும். இப்போ 8ஆம் இடம்னா என்னங்க? பொதுவாக வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒரு துப்பறிவு செய்யறது 8ஆம் இடம் தானுங்க. துப்பறிவு செய்யக்கூடிய இடம். துப்பறிவு யார் செய்வான்? சிபிசிஐடிஸ். ஓகேங்களா? அது என்ன சொல்லுவாங்க அதுக்கு பேர் தமிழில்? உளவுத்துறை. உளவுத்துறை அது வந்து மத்திய கவர்மெண்ட்டாக இருக்கலாம், மாநில கவர்மெண்ட்டாக இருக்கலாம். அந்த மாதிரி உளவுத்துறைங்கிறது 8ஆம் இடம் இல்லையா? அப்போ வந்து புதிதாக அந்த போய் கண்டுபிடிக்கிற விஷயம், ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கக்கூடிய விஷயம் எல்லாம் என்னங்க? 8ஆம் இடம் தான். அதே மாதிரி 8ஆம் இடம்னாவே பொதுவாக கஷ்டம் சார். கஷ்டத்தில் எப்பவுமே வந்து ஒரு பிரச்சனைகளோடய இருக்கிறவங்கள 8ஆம் இடத்துக்கு வருவாங்க. இதில் அந்த 6ஆம் இடத்துக்கு சொன்ன விஷயத்துல எடுத்துக்கலாம். யார் எடுத்துக்கலாங்க? 8ஆம் இடத்துக்கு சொன்ன விஷயமெல்லாம் எடுத்துக்கலாமா? பல பிரச்சனையோடய வாழக்கூடியவங்க யாருங்க? டாக்டரு, போலீஸு, வக்கீலு, எல்லாமே ஜோதிடர்கள், எல்லாமே 8ஆம் பாவத்துக்குள்ள தான் வருவாங்க. ஏன்னா எப்பவுமே 8ஆம் இடம் என்னங்க? எப்பவுமே பிரச்சனையை சந்தித்து கொண்டே இருக்கக்கூடிய இடம் வந்து 8ஆம் இடம். புரியுதுங்களா? அப்போ இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது நல்ல விஷயங்களும் உள்ளடக்கியது. அதே சமயத்தில் 8ஆம் இடத்துல கெட்ட விஷயங்களும் இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு பெரிய அவமானத்தை அடைகிறான்னா, ஒரு பெரிய ஒரு கண்டத்தை சந்திக்கிறானா, இதெல்லாம் 8ஆம் பாவம் தான். அதாவது ஒரு மனுஷனுக்கு ஒரு பெரிய அவமானம், ஒரு பெரிய கண்டம், ஒரு அசிங்கம், ஒரு நஷ்டம், ஒரு கஷ்டம், இதெல்லாமே இதில் வருதுங்க, 8ஆம் பாவத்தில் தான் வருது. அப்போ ஒரு மனுஷன் உங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை 8ஆம் அதிபதியுடைய நட்சத்திரத்தில் திசை இருக்கும். அட்டமாதிபதியோட இப்பதான் சொன்னாங்க, அட்டமாதிபதி எவரானால் என்ன, ஆனால் அதுலேயும் பார்த்துங்க, இப்போ சொன்ன நல்ல விஷயங்கள் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதை நீங்கள் ஒரு கணக்கில் நம்ம வச்சுக்கணும். சரிங்களா? சரிங்க.
இங்க இருக்கு. சரி ஓகே. சரிங்க சார். இப்போ ஒருத்தருடைய 8ஆம் இடத்தை எப்படி வந்து நல்ல விதமாக இயக்குவது, எப்படி வந்து அதை வந்து பாசிட்டிவாக இருக்கும், எப்படி நெகட்டிவாக இயங்கும், அது எப்படி சரி பண்ணுறது விஷயங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு லக்னம் எடுத்துக்கலாம், ஏதாவது ஒரு லக்னம். அதாவது 8ஆம் அதிபதி, நல்லா புரிஞ்சுக்கோங்க, 8ஆம் அதிபதி எல்லோருக்குமே தோஷத்தை வழங்கிட மாட்டார். 8ஆம் அதிபதி 8ஆம் பாவத்துக்கு அதிபதியாகவும் இருப்பார், இன்னொரு சுபத்துவத்துக்கு உண்டான அதிபதியாகவும் இருப்பார். இப்போ ஒன்றும் வேண்டாங்க, இப்போ மேஷத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா லக்னாதிபதி 8ஆம் அதிபதி. யாருக்கு 8ஆம் அதிபதி மிக கடுமையான தோஷத்தை வழங்குவார்னு ஒரு லக்னத்தை எடுத்துக்குவோம். ரிஷப லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி யாருங்க? 8ஆம் அதிபதி குரு பகவான், 11ஆம் அதிபதியும் குரு பகவான். அப்போ நம்ம என்ன சொல்றோம்? பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய விதி என்ன? ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் 8ஆம் அதிபதியாக வந்துவிட்டால் இன்னொரு பாவகம் திரிவோண பாவமாக இருக்க வேண்டும், இல்லைன்னா கேந்திர பாவமாக இருக்கணும். அப்போ தான் அந்த கிரகம் சுபத்தன்மையை அடையும். இப்போ இங்கே 8ஆம் அதிபதியே கேந்திரம் வாங்கியிருக்கிறாரா? இல்லை. திரிவோணம் வாங்கியிருக்கிறாரா? இல்லை. அப்போது இந்த 8ஆம் அதிபதி எப்படி இருக்கிறார் அப்படின்னா, இவர் லக்கணத்துக்கு முழுமையான பாவி. ரிஷப லக்கணத்துக்கு 8ஆம் அதிபதி முழுமையான பாவி. யாருக்கெல்லாம் நண்பர்? இது சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு நன்மை. அப்படியே சொன்னது மருத்துவர், வக்கீல், போலீஸு, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நம்மளுடைய ஜோதிடர்கள் இவங்களுக்கெல்லாம் யாருங்க? அவர் முழு சுபத்தன்மை உடையவராக வருவார். ஒருவேளை சிபிசிஐடி ஆஃபீஸர்ஸ், அந்த மாதிரி அந்த குடோன் போட்டு அதை வாடகை கூட்டு வேலை பார்க்குறவங்க, இந்த மாதிரி அந்த 8ஆம் இடம் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு அது என்ன ஆகும்? சுபத்தன்மையாக இருக்கும். ஆனால் ஒரு வேலை, சரி ஒன்றும் இல்லை சார், ஒரு தொழில் பண்ணுறார், பலன் இருக்கா? ஒருத்தர் வேலை பார்க்குறாருன்னா இந்த வேலையை விட்டுருங்க, இந்த 6ஆம் இடம் சார்ந்த வேலையை விட்டுருங்க, வேற ஏதாச்சும் ஒரு வேலையில் இருக்கார், யோகமாக இருக்குமா? சொல்லுங்க, யோகமாக வேலை செய்யாது. அப்போ இந்த 8ஆம் அதிபதியுடைய தோஷத்தை எப்படி குறைத்து கொள்வது, 8ஆம் அதிபதியுடைய தோஷத்தை எப்படி குறைச்சிக்கிறது, அதுதான் நமக்கு முக்கியமான விஷயம். இப்போ இவங்களுக்கு எப்போ 8ஆம் இடம் வேலை செய்யும்? இப்போ இந்த ரிஷப லக்னக்காரங்களுக்கு எப்போ 8ஆம் இடம் பலமாக வேலை செய்யும்? குரு திசையா? கிடையாது. குருவுடைய நட்சத்திரங்கள் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்து ஒரு கிரகம் தன்னுடைய திசையை நடத்துகின்ற போது, அடுத்து குரு பகவானுடைய டிஎன்ஏ கொண்ட நட்சத்திரங்கள் என்னென்னலாம் குரு பகவானுடைய டிஎன்ஏ கொண்டிருக்கும்? மிருகசிரிடம், அஸ்தம், அப்புறம் உத்திராடம். அப்போ இந்த 3 நட்சத்திரங்களை திசை நடக்கும்போது குரு பகவானுடைய பலன் கிடைக்குமா கிடைக்காதான்? கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ வந்து நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம பாரம்பரிய விதிப்படி அந்த நட்சத்திராதிபதி யாருன்னு பார்த்துக்கணும், அந்த நட்சத்திரம் எந்த கிரகத்தினுடைய டிஎன்ஏ கொண்டதுன்னு பார்த்துக்கணும். இப்போ ஒன்றும் வேண்டாங்க, இப்போ ஒருத்தருக்கு ராகு திசை நடக்குன்னு வச்சுக்கோங்க. அஸ்த 4ஆம் பாதத்திலிருந்து திசை நடத்துன்னு வச்சுக்குவோம். அப்போ ஒருத்தர் ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கிறாரு, ராகு திசை ஹஸ்த 4 நடத்துதுன்னா இந்த திசையை இயக்கக்கூடியது 2 கிரகங்கள். யார் யார்? ஹஸ்தத்துடைய அதிபதி சந்திரன், ஹஸ்தத்துடைய டிஎன்ஏ கிரகம் குரு பகவான். இவங்க 2 பேரும் தான் என்ன பண்ணுவாங்க? இந்த ராகு திசையை வந்து இயக்குவாங்க. அப்போ இந்த ராகு திசையை இவங்க இயக்கும் பொழுது சந்திரன் உதாரணமாக வேண்டாங்க, ஒரு சந்திரன் நல்ல ஸ்தானத்திலே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், 3ஆம் அதிபதி சந்திரன் லக்னத்துக்கு வளர்பிறை சந்திரனா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, இவர் ஒரு வளர்பிறை சந்திரன் வச்சுக்கோங்க. அப்போ சந்திரனால பாதிப்பு வருமா? ஏன்னா 3ஆம் அதிபதி வீரிய வெற்றிய ஸ்தானத்துக்கு உண்டானவர் எப்படி இருக்காருங்க? லக்னத்தில் பலமோடு இருக்கிறார். அப்போ பலமோடு இருந்தால் வந்து பிரச்சனை வருமா? வராது. அப்போ சரி அப்படின்னு சொல்ல முற்ற முடியுமா? டிஎன்ஏ கிரகத்தை பார்க்க வேண்டும். டிஎன்ஏ கிரகத்தை பார்க்காதனால தான் நிறைய பேர் என்ன ஆயிடுறாங்க? ஏமாந்து போயிடுறாங்க. அப்போ ஹஸ்த நட்சத்திரம் யாருடைய டிஎன்ஏனா குரு பகவானுடைய டிஎன்ஏ. அப்போ 8ஆம் அதிபதியான குரு பகவான் எங்க இருக்கிறாருன்னு பார்க்கணும். சரிங்களா? எங்க இருக்கிறாருன்னு பார்க்கணும். அவர் எங்க இருக்காருன்னு பார்த்து அதுக்குண்டான தகுந்த வாழ்வியல் பரிகாரங்களை செஞ்சாதான் இந்த 8ஆம் அதிபதி தோஷத்திலிருந்து நம்ம என்ன பண்ணிக்க முடியும்? தப்பிச்சுக்க முடியும். ஒன்றும் வேண்டாங்க சார், 8ஆம் அதிபதி குரு பகவான் 4 இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. 8ஆம் அதிபதி 4 இருக்கிறாருன்னா இந்த திசையில் அவருக்கு 4ஆம் இடம் சார்ந்த பிரச்சனைகள் வருமா வராதா?
4ஆம் இடம் சார்ந்த பிரச்சனை வருமா வராதுங்களா? 4ஆம் இடம்னா என்னங்க? தாய், இடம், வீடு, வாகனம், இதெல்லாம் வருமா வராங்களா? கண்டிப்பாக வரும். அப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள் அவருக்கு நிச்சயமாக வந்துடும். ஒரு சில பேருக்கு என்ன ஆகும், அம்மாவுடைய ஆயுள் பாதிக்கும், அம்மாவுடைய சுகம் பாதிக்கும், அந்த ஜாதகருடைய சுகமே பாதிக்கும். ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறாங்க, 4ஆம் இடம் தான் சுகஸ்தானம். அம்மாவை பாதிக்கலாம், அவருடைய சுகத்தை பாதிக்கும். அப்போ ஒன்று உயிர்காரகத்துவத்தில் கை வைக்கும், இல்லைன்னா பொருள்காரத்துவம். அப்போ ஒன்று இட பிரச்சனை வரலாம், அல்லது வீட்டு பிரச்சனை வரலாம், அல்லது வாகனம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம் இல்லைங்களா? நல்லா புரிஞ்சுக்குங்க. இது என்ன ராசிங்க? பிரபஞ்ச தத்துவத்தை எடுத்துங்க. இது என்ன ராசி? நெருப்பு தத்துவம். அப்போ நெருப்பில் ஓடுறது எது? வாகனம். இப்போ 4ஆம் இடங்கிறது 4 வீலர். அப்போது அவங்களுக்கு கண்டிப்பாக 4 வீலரில் ஆக்சிடென்ட் வரும். ஸோ ஒரு சில பேருக்கு 4 வீலர் ஆக்சிடென்ட் வரும், ஒரு சில பேருக்கு எப்போ பாரு 4 வீலர் கம்ப்ளைண்டே ஆகிட்டு இருக்கும். ஒரு சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, நான் 4 வீலர் எடுத்துகிட்டு வந்தேன்டா, 1 மாதத்துக்கு ஆகல, அதுக்குள்ளே இன்ஜின் போயிடுச்சு. சொல்கிறது உண்டு இல்லைங்களா? வாகனம் எடுத்துகிட்டு வந்த 1 மாதத்தில் இன்ஜின் போயிடுச்சு, 1 மாதத்தில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி அவருக்கு வண்டி வாகனம் சம்பந்தமான பிரச்சனைகளும் அந்த திசையில் வருவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அமையாது, அமைஞ்சாலும் பிரச்சனை ஆகிடும். எப்போ பாரு இந்த வண்டி வாகனத்தில் பிரச்சனையே எடுத்துருக்கு சொல்கிறாங்க இல்லையா? இந்த அடிக்கடி இந்த யூடியூப்பில் இதுலாம் வரும் தெரியுங்களா? அது என்ன சார் அதுக்கு பேர்? ரீல்லையா வரும் இல்லையா? ஷார்ட்ஸில் வரும், ஷார்ட் வீடியோ பார்ப்பாங்க, வண்டி வாகனம் எடுப்பாங்க, அடிக்கடி சொல்லுவாங்களே. இப்போ கூட சமீபத்தில் இந்த கடலூர் ஸ்ரீமுஷ்ணம் பூரா பெருமாள் கோயில் அது ஒரு விஷயம் நடந்துச்சு. வண்டி புது வண்டி எடுத்துகிட்டு போவாங்க, கோயிலுக்குள்ளேயே போயிடுச்சு வண்டி கோயிலுக்குள்ளேயே போய் ஒரு திட்டில் இடிச்சு அந்த வண்டி முன்னாடிலாம் டேமேஜ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி வண்டி வாகனத்தை எடுத்துகிட்டு வர வழியிலேயே ஆக்சிடென்ட் ஆகிறது, அல்லது வண்டி வாகனம் எடுத்துகிட்டு வந்தோன்னு ஒரே மாதத்தில் பழுதடைஞ்சிடுறது, கம்ப்ளைண்ட் ஆகிட்டே இருக்குது. அப்போது அவர் அந்த 4ஆம் இடம் சார்ந்த பிரச்சனையை சந்தித்து கொண்டே இருப்பார். அப்போ அவருக்கு அந்த திசையில் நம்ம தீர்வு சொல்லணுமா வேண்டாமா? இப்போ முதல் தீர்வு என்ன சொல்லுவீங்க? 8ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கார், தயவு செஞ்சு திசையில் வண்டி வாகனம் வாங்காதீங்க. ஏன்னா இப்போ 4ஆம் இடத்தை தான் இந்த 8ஆம் அதிபதி இயக்குறார். அப்போ இந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் என்ன பண்ணணும்? விட்டு விலகி வர வேண்டும். அப்போ 4ஆம் இடம்னா அம்மா விட்டு தள்ளி இருங்க. 4ஆம் இடம்னா அம்மா விட்டு தள்ளி இருங்க. 4ஆம் இடம்னா உங்கள் பேரில் இடம் வாங்க. இந்த காலகட்டத்தில் 4ஆம் அம்மா விட்டு விலகிருங்க, இடம் வாங்காதீங்க, வீடு வாங்காதீங்க, மிக முக்கியமாக 4 வீலர் வாங்காதீங்க. சொல்லாமா? சொல்ல முடியாதா? சொல்லலாம். அப்போ முதல்ல அந்த 8ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு வேலையை செய்ய போறதுனால இந்த 4ஆம் இடம் சார்ந்த விஷயங்களை விட்டு வெளியே வந்து விடுங்கள். இந்த பாவகத்தை என்ன பண்ணாதீங்க, இயக்காதீர்கள். வெளியே வந்துட்டா அதனுடைய பிரச்சனையுடைய தாக்கத்திலிருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கண்டிப்பாக தப்பித்து கொள்ள முடியும். சரிங்க சார், இப்போ அதை நம்ம சொல்லிட்டோம். இந்த 4ஆம் இடத்துல நாம வெளியே வந்துட்டோம். இது என்ன தத்துவத்தை உடைய ராசி? தர்ம திரிகோண ராசி. என்னங்க? மேஷம், சிம்மம், தனுசு என்னதுங்க? தர்ம திரிகோண ராசி. தர்ம தானத்தை சொல்லக்கூடிய ராசி. அப்படிங்கும் போது நம்ம என்ன செய்யணும்? மெயினா நீங்க விட்டு விலகி வரதெல்லாம் ஒரு 30-40%. தர்மம் செய்தால்தான் இந்த பாவகம் உங்களுக்கான அந்த தோஷத்தை குறைத்து கொள்ளும். அப்போ 8ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா 4ஆம் இடம் என்பது நீங்க எல்லா காரகத்துவத்தையும் இணைக்கணும். என்ன பண்ணுங்க? ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா காரகத்துவத்தையும் இணைக்கணும். அப்ப 8ஆம் அதிபதி 4ல் இருக்கிறார்னா முதல்ல 8ஆம் இடம். அப்ப 8ஆம் இடம் அப்படின்னா எதை சொல்லுவோம்? கழிவறை, எமர்ஜென்சி வார்டு, தூய்மை தொழிலாளர்கள், சாக்கடை சுத்தம் செய்பவர்கள், இந்த அதே மாதிரி இந்த கழிப்பறை சுத்தம் செய்கிறவங்க எல்லாம் 8ஆம் இடத்துல வருவாங்க இல்லையா? அப்போ ஒன்றும் இல்லைங்க, 8ஆம் அதிபதி சிம்பிளாக பரிகாரம் எடுங்க, பெருசாலாம் போக வேண்டாம். 8ஆம் அதிபதி 4ல். அப்போது இந்த கழிப்பறை சுத்தம் செய்கிறவங்க அல்லது சாக்கடை சுத்தம் செய்கிறவங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தூய்மை தொழிலாளர்கள், இவங்களுக்கு என்ன பண்ணுங்க? ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. 4ஆம் இடத்துல என்ன சொல்கிறாங்க? ஆடை என்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணலாம்? அவங்களுக்கு ஆடை தானம் கொடுக்கும்போது இந்த தோஷம் விலகுமா விலகாதுங்களா? விலகும். சரி சார், இன்னும் எக்ஸ்ட்ரா, அதாவது நம்ம ஒரு பாவகத்தை வச்சு கனெக்ட் பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகிறோம் அப்படின்னோம்னா 8ஆம் இடங்கிறது இந்த கழிப்பறை, சாக்கடை, தூய்மை தொழிலாளர்கள். 4ஆம் இடங்கிறது ட்ரெஸ்ஸு. குருனா குழந்தைகள். காலபுருஷனுக்கு 5ஆம் இடமும் குழந்தைகளை சுட்டி காட்டும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கழிப்பறை சுத்தம் செய்கிறவங்க அல்லது தூய்மை தொழிலாளர்கள், அந்த சாக்கடை சுத்தம் செய்கிறவங்களுடைய குழந்தைகளுக்கு ஆடை தானம் கொடுங்க. எப்போ கொடுக்கணும்? வியாழக்கிழமை குரு ஓரையில் கொடுங்க. இப்போ பரிகாரம் கரெக்டாக மேட்ச் ஆகுமா?
100% மேட்ச் ஆகாமல் மேட்ச் ஆகாதுங்களா? அப்போ இவங்க தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே வரணும். 8ஆம் அதிபதி திசை சொன்னாருங்க, போய் ஒரு டைம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சார் நீங்கள் சொன்னீங்க செஞ்சுட்டேங்க சார் அப்படின்னு ஒரு டைம் செஞ்சால் வேலைக்கு ஆகுமா? திசை முடியும் வரை செய்ய வேண்டும். திசை முடிய வரைக்கும் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக என்ன ஆகும்? கண்டிப்பாக அந்த பலன் நிச்சயமாக உங்களுக்கு யோகமாக மாறும். சரிங்களா? இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ 8ஆம் அதிபதி 4 இருக்கிறாருன்னா உங்கள் பேரில் இருக்க ஒரு இடம் இருக்குதா, இந்த காலகட்டத்தில் ஒரு இடத்த கொஞ்சம் விற்றுருங்க. ஒரு வண்டி வாகனம் வச்சிருக்கீங்க, வண்டி வாகனத்தை விற்றுருங்க, வேற மனைவி பேரில் வாங்கி ஓட்டுங்க, அல்லது மனைவி விற்று போட்டு வேற மனைவி பேரில் வாங்க. இந்த காலகட்டங்களில் இந்த விஷயங்களை செய்யாதீங்க. அப்போது நம்ம அந்த காரகத்துவங்களை என்ன பண்ணணும்? நம்ம அழிச்சுக்கவும் செஞ்சுக்கணும். அந்த காரகத்துவங்களை புதுசாக ஏற்றுக்கொள்ளவும் கூடாது. இதில் இருக்கக்கூடிய வாழ்வியல் பரிகாரங்களையும் செய்யும். புரிஞ்சுங்களா? அப்போ 8ஆம் இடம் அப்படிங்கிறது சில நல்ல விஷயங்களையும் கொண்டு இருக்கிறது, தீய விஷயங்களையும் கொண்டு இருக்கு. அப்போ நம்ம பெரும்பாலுங்க இப்போ உலகத்தில் எத்தனையோ தொழில் இருக்குது. எல்லாருமே வக்கீலாக இருக்க முடியுமா? எல்லாமே போலீஸாக இருக்க முடியுமா? எல்லாமே டாக்டராக இருக்க முடியுமா? இல்லை எல்லாருமே ஜோதிடராக இருக்க முடியுமா? இல்லை எல்லாருமே உணவுத்துறையில் வேலை செய்ய முடியுமா? இல்லை குடோனில் பார்த்து ஒரு இந்த இருட்டறை சம்மந்தமான இடத்துல வேலை செய்கிறவங்களா இருக்க முடியுமா? அது சம்மந்தமான தொழில் செய்கிறவங்களா இருக்க முடியாது. நாம் சொல்கிறது 100க்கு 1% கூட இருக்காது. மிச்சம் 99 பேர் கேள்வி கேட்பாங்களா? 99 பேர் கேள்வி கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அப்போ 99 பேருக்கு என்ன தீர்வு? இதுதான் தீர்வு. அப்போது நான் சொல்லியிருக்கிறேங்க, ஒரு பரிகாரத்தை 1 மாதம் செஞ்சால் மட்டும் பட்டாது. ஒரு மினிமம் 1 வருஷம். அதுக்கு எப்போ வேணாலும் ரிசல்ட் கிடைக்கலாம். அது ஒரு விஷயம். அப்போ நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரும்போது இதிலிருந்து ஒரு பெரிய ரிலீவ் நமக்கு கிடைக்கும். மறுபடியும் தொடர்ச்சியாக கண்டினியூ பண்ணுங்க. எது வரைக்குங்க? இந்த திசை முடியும் வரை இதை என்ன பண்ணணும்? கண்டினியூ பண்ணணும். அப்போது 8ஆம் இடங்கிறது இதுதாங்க சார். ஒன்றும் பெருசாக நீங்கள் ஒன்றும் யோசிக்க வேண்டாம். கண்டிப்பாக இந்த விஷயங்களை செய்யும் பொழுது அவங்களுக்கு பலன் கிடைக்கும். இப்போ 8ஆம் அதிபதி இந்த இடத்துல இருக்கிறனால நம்ம சொன்னாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இன்னொரு சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. 8ஆம் அதிபதி 7 இருக்கிறார். என்ன பண்ணுவீங்க? 8ஆம் அதிபதி 7ல யாருங்க? லக்கணத்துக்கு 7ல என்ன ஸ்தானம்? மனைவி ஸ்தானம். அப்போ மனைவி விட்டு வேலைக்கு போயிடலாமா? இப்போ சார் இப்போ 4ஆம் இடம்னா சரி அம்மா விட்டு தள்ளி இருக்கிறீங்க, சரி ஓகே, அது கூட ஏதாச்சும் ஒரு பையனோ பிள்ளையோ இருக்கும், பார்த்துக்கும். 8ஆம் அதிபதி 7ல் இருக்கிறார், மனைவி விட்டு வேலைக்கு போயிடலாமா? கேட்பாங்க. தேங்க்ஸ் சார், இப்படி சொன்னால் எப்படிங்க சார் அப்படிங்க. ஆனால் ஒரு விஷயம் தெரியுங்களா, இந்த காலகட்டங்களில் இயற்கையாகவே மனைவி விட்டு பிரிஞ்சிருவாங்க. விவாகரத்து பெற்றும் பிரிவாங்க, வேலை விஷயமா பிரிவாங்க, இல்லை மனைவிக்கு ஒரு பேர் ஆபத்து வரும், உடல் ரீதியாக ஒரு பெரும் கஷ்டம் வரும். அந்த கஷ்டத்தில் மீள முடியாத ஒரு துயரத்தில் அவங்க மனைவி இருந்துட்டு இருப்பாங்க. இதுவும் நடக்கும். ஒன்று அவங்க மனைவிக்கு உடல் ரீதியான ஒரு உயிர் ரீதியான பாதிப்புகள் வரலாம், அல்லது மனைவி விட்டு விவாகரத்து பெறலாம், அல்லது அவங்கள விட்டு இயற்கையாகவே பிரிஞ்சு போகலாம். இயற்கையாகவே ஒரு வெளிநாடு வெளிமாநிலம் போயிட்டாங்கன்னா அவங்களுடைய புண்ணியம், சரி ஏதோ போயிட்டாங்கன்னு கூட பிரச்சனையில் விட்டுறலாம். அப்போ 8ஆம் அதிபதி 7 இருக்கும்போது இந்த மாதிரி சரி ஒன்றுமே முடியாதுங்க சார், சார் நாங்கள் கணவன் மனைவியாக அந்யோன்யமாக நல்லா வாழ்ந்துட்டு வரோம், இந்த மாதிரி ஒரு திசை வந்துருச்சு, என்ன சார் பண்ணுறது? 8ஆம் அதிபதி 7 இருக்கிறாரே, மனைவிக்கு பாதிப்பு வந்துருமே அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறது அப்படின்னா, சிம்பிளான லாஜிக்கா, 8ஆம் அதிபதி தானே 7 இருக்காரு, இது லக்கணத்துக்கு 7ஆம் இடம்னா யாருங்க? மனைவி தானே. மனைவி தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. 7ஆம் இடத்துல இருந்தால் மனைவி முடி இருக்குது பார்த்தீங்களா, நீங்களா வெட்டி ஒரு தண்ணிக்குள்ளே போட்டுருங்க. என்ன ராசி? ஒரு சாக்கடை தண்ணிக்குள்ளே போட்டுருங்க. பாருங்க, தலைக்கு தலைப்பாயோட போன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இது என்னது? மனைவி ஸ்தானம். இது மனைவியுடைய தலை இல்லையா? காலபுருஷ இது 7 தானுங்க சார், லக்கணத்துக்கு 7 தானே மனைவி. அப்போ லக்கணத்துக்கு 7 இதுதானே மனைவியுடைய தலை. அப்போ அவர் தலைமுடி அவரே கட் பண்ணி என்ன பண்ணலாம்? தண்ணியில் போட்டுடலாம். இல்லைன்னா உங்கள் மனைவிக்கு, அதாவது சில பேருக்கு சார், இப்போ நம்ம சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு சொல்லிடுவோம், சில பேருக்கு தலை போகிற பிரச்சனை அப்படின்னு இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, மனைவிக்கு ஏதாச்சும் வேண்டுதல் பண்ணி மொட்டை அடிச்சுக்கலாம். இப்போ சில பேர் என்ன சார் பெண்களுக்கு மொட்டை அடிக்கிறாங்க, இப்போ ரொம்ப தலை போகிற பிரச்சனை என்ன பண்ணுறது? ஒரு தலை போகிற பிரச்சனை, ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது என்ன பண்ணலாம்? சுவாமிக்கு என்ன பண்ணிடலாம்? வேண்டிக்கிட்டு அவங்க என்ன பண்ணிடலாம்? மொட்டை அடிச்சுக்கலாம், தப்பே இல்லை. எத்தனையோ பெண்கள் அடிக்கிறாங்களே. அப்போ இவ்வளோ பெரிய கஷ்டம் வரும்போது அது செய்கிறது தப்பு ஏதாச்சும் இருக்குதுங்களா? பூமுடி கொடுக்கலாங்க. பூமுடி கொடுக்கறது ஒரு பரிகாரம். நான் சொல்கிறதுங்க ரொம்ப வீரி தாக்கம். நான் சொல்கிறேன், இப்போ ஒரு லைட்டான பிரச்சனை இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா பூமுடி கொடுத்துக்கலாம், அல்லது அந்த ஜாதகரே அந்த மனைவியுடைய முடியை வெட்டி ஒரு தண்ணிக்குள்ளே போட்டுடலாம். இந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லை சார் எனக்கு பிரச்சனை ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்? மொட்டை அடிச்சுக்கலாம். நிறைய கிளைண்ட்ஸ் பார்த்துருக்கோங்க சார், சொல்லுவாங்க, லேடிஸே சொல்லுவாங்க, சார் நான் திருப்பதி போனேங்க சார், எனக்கு பிரச்சனை இருக்கும்போதெல்லாம் நான் போய் மொட்டை அடிச்சுட்டு வந்தேங்க சார், எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல எத்தனையோ கிளைண்ட்ஸ் இருக்காங்க. சரிங்களா? அப்போ நான் உதாரணமாக தான் சொல்கிறேங்க, இந்த பாவத்துக்கு ஒரு பரிகாரம், இந்த பாவத்துக்கு ஒரு பரிகாரம். அதே மாதிரி 12 பாவத்துக்குள்ளே என்ன இருக்குதுங்க? ஒவ்வொரு பரிகாரங்கள் இருக்குது. அப்போ 8ஆம் இடத்தில் நல்ல விஷயங்களும் இருக்கிறது,
கெட்ட விஷயங்கள் இருக்குது. அந்த கெட்ட விஷயத்தை எப்படி சால்வ் பண்ணுறன்னு தெரிஞ்சுக்கிட்டு சரியான முறையில் பாதையில் போனோம்னா நம்ம பிரச்சனையிலேருந்து என்ன பண்ணிக்கலாம், தப்பிச்சுக்கலாம். இப்போ ஜோதிடம் சொல்கிறதுங்க சார், உனக்கு 8ஆம் தேதி நாளில் நீ ஒரு பெரிய வண்டி வாகனத்தில் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுவே, ஆளே போய் சேர்த்துருன்னு சொன்னால் ஒத்துக்குவாங்களா? உன் அம்மாவுக்கு ஒரு பெரிய கண்டம் வரப்போது அம்மா இருக்க மாட்டாங்கன்னு சொன்னால் ஒத்துக்குவாங்களா? சார், நம்ம விதிகளை என்ன பண்ணுறோங்க, விதியினுடைய பாதையிலிருந்து மாறி போகிறோம். விதி இப்படி தான் நடக்க போகுது, இந்த விதியினுடைய பாதையில் நம்ம மாறிக்கலாமே, தப்பு இல்லையே. வருமுன் காப்பு தானே மேல். இப்போ ஜோதிடம் எதுக்கு பார்க்குறோம், வர்றதுக்கு முன்னாடியே நம்ம விலகி போய்க்கலாம். நம்ம வந்து விதியை மாத்திரம்னு சொல்லலைங்க, அந்த விதியினுடைய பாதையிலிருந்து நம்ம விலகி போயிட்டோம்னா நம்ம தப்பித்து கொள்ளலாம். அதற்கு தான் இந்த விஷயம். சரிங்களா? சரி. வந்து தானே வச்சுக்கோங்க, 100% இல்லை 200% பிரச்சனை வரும். அப்போ நம்ம என்ன போகணுங்க, ஒரு கிரகம் இந்த இடத்துல இருக்குதுன்னு மட்டும் என்ன பண்ணணுங்க, ஒரேடியாக முடிய ஒன்று வேண்டாங்க. இந்த இடத்துல குரு இங்கே இருக்கிறார், செவ்வாய் இங்கே இருக்கிறார், என்ன ஆகும்? இந்த இடத்துல குரு, செவ்வாய் வீட்டில் குரு, குரு வீட்டில் செவ்வாய், என்ன ஆகும்? அப்போ நல்ல பலன் கிடைச்சிரும். புரியுதுங்களா? அப்போ ஜோதிட சாஸ்திரத்தில் உள்ளே போய் நம்ம என்ன கொஞ்சம் கூர்மையாக ஆய்வு பண்ணணும். ஏன்னா எடுத்தோடனையும் எடுத்தால் பார்க்கணும் வந்து நம்ம என்ன சொல்லிடக்கூடாதுங்க, பலன் சொல்லக்கூடாது. அப்போ அந்த ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய உள்விதிகளை என்ன பண்ணணும், கொஞ்சம் தெளிவான முறையில் கற்றுக்கிட்டோம்னா அதுக்கு என்ன ஆகும், நமக்கு ஈஸியான பலன் தெரிஞ்சுக்கலாம். சரி சார். அடுத்து 12ஆம் பாவகம். இந்த 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன, கெட்ட விஷயங்கள் என்ன? நான் ஒரு விஷயம் தான் சார் சொல்லுவேன், 12ஆம் பாவத்தில் இருக்கிறது எல்லாமே நல்ல விஷயம் தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க பாருங்க, இந்த இடத்துல தான் என்ன கொடுத்துருக்குறாங்க, சுக்கரன் உச்சம் எங்க கொடுத்துருக்காங்க, காலபுருஷனுக்கு. ஒரு மனுஷனுடைய முழுமையான சந்தோஷம் எங்க இருக்கு தெரியுங்களா, தூங்குறதுல தான் இருக்கு. உண்மையா இல்லைங்களா? ஒரு மனிதனுடைய முழுமையான சந்தோஷம் அப்படிங்கிறது நிம்மதியான தூக்கம். சார், நீங்க 1 மணி நேரம் வேலை பார்த்து இல்ல நாள் ஃபுல்லா வேலை பார்த்து 1 மணி நேரம் தூங்கி எந்திரிச்சிங்கன்னா அடுத்த நாள் வேலை பார்க்க முடியுமா? ஒரு மனிதனுக்கு நிம்மதியான தூக்கம் குறைஞ்சது எத்தனை மணி நேரம் தூக்கம் இருக்கணுங்கிறாங்க? 8 மணி நேரம் மினிமம், 8 மணி நேரம் மினிமம். அதாவது ஒரு சிம்பிளா ஒரு 10 மணிலிருந்து ஒரு 6 மணி வரை, இல்லைன்னா ஒரு 9 மணிலிருந்து ஒரு 5 மணி வரை, அதுதான் நிம்மதியான தூக்கம். அதாவது ஒரு மனுஷன் 9 மணிக்கு படுத்துறணும், விடிய காலம் 5 மணிக்கு எந்திரிச்சிடணும். இந்த பிரம்மமுகூர்த்தத்தில் எந்திரிச்சிடணும். 9 மணிக்கு படுத்தணும். யார் எத்தனை பேர் செய்கிறாங்க? 100க்கு 80% இல்லைங்க சார். இப்போ ஏன்னு சொல்லுங்க. சரிங்க, வந்துருச்சு. ராகு வந்துட்டார். எப்போ பாரு ராகுடைய ஆக்டிவேஷனே தான். இரவு முழுவதும் ராகு தான் ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கார். எப்போ பாரு ஃபோனை நோண்டி நோண்டி கடைசியில் என்ன ஆகுறாங்க, விடிய காலில் ஒரு 9 மணிக்கு எழுப்ப. இப்போ எத்தனையோ பெற்றோர்கள் பார்த்துட்டு தான் இருப்பாங்க, தெரியுமில்ல. என்னடா 12 மணி வரைக்கும் ஃபோனை நோண்டிட்டு இருக்கிறேன் சொன்னாலும் கேட்க போகிறது கிடையாதுங்க. அது சார், இப்போது ஒரு 5 வயசு 20 வயசு பையன் செய்கிறது பிரச்சனை இல்லை. சின்ன குழந்தைங்க இப்போ எல்லா வீட்லேயும் பார்க்குறோம் இல்லையா, அந்த குழந்தைங்க 11 மணி 12 மணி ஆகிற தூங்குறது இல்லை. சரிங்களா? அப்போ அந்த சின்ன குழந்தைகள் அப்படிங்கிறவங்க யோசிச்சு பாருங்க, 11 மணி ஆனாலும் சரி 12 மணி ஆனாலும் சரி தூங்காம இருக்கிறாங்க. அப்போ என்ன ஆயிருங்க, ராகு வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிட்டார். அப்போ இதுல இருந்து என்ன நமக்கு தெரியுது, 12ஆம் இடம் கெட்டு போகுது. அப்போ எல்லாம் என்ன ஆகுறாங்கன்னா, இந்த சுக்கிரன் உங்களுடைய யோகத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள், அந்த நிம்மதியை இழந்து கொண்டிருக்கு. இப்ப தெரியாதுங்க, இந்த வயசுல நமக்கு தெரியாது. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல போனா பாதிப்புகள் நமக்கு ஜாஸ்தி ஆகும். சரிங்க. அப்ப இந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன, கெட்ட விஷயங்கள் என்ன? கெட்டது விரயம். ஏன் சார் அந்த விரயம் கெட்டதுனே சொல்றோம்? சுப விரயம் ஒன்று பண்ணிட்டு போயிடலாமே சார். விரயம் விரயம்னு சொல்றதை விட அந்த சுப விரயத்தை பண்ணிட்டு போயிடலாமே. இப்போ ஒண்ணு வேண்டியது இல்லைங்க. 12ஆம் இடத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்கு? 12ஆம் இடங்கிறது தூக்கம், 12ஆம் இடங்கிறது வெளிநாடு, அடுத்து 12ஆம் இடங்கிறது மோட்சம், அடுத்து 12ஆம் இடங்கிறது நம்முடைய பயணம். அதாவது எப்படி சொல்லுவாங்க, ஒரு நீண்ட தூர பயணம் 12ஆம் இடம். வெளிநாட்டு பயணம், வெளிநாடு, நீண்ட தூர பயணம் எல்லாம் 12ஆம் இடம் தான். ஒரு செருப்பு கடை வச்சிருக்கிறாரு 12ஆம் இடம். ஒரு மெத்த கடை வச்சிருக்கிறாரு 12ஆம் இடம். ஒரு சுடுகாட்டில் வேலை செய்கிறாரு 12ஆம் இடம். ஒரு டாக்டரா இருக்கிறாரு 12ஆம் இடம். ஒரு கோர்ட்டில் வேலை செய்கிறாரு 12ஆம் இடம். ஒரு சிறைச்சாலையில் வேலை செய்கிறாரு 12ஆம் இடம். இது நல்ல விஷயமெல்லாம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அது யோகமா இல்லையா?
ஒரு டாக்டரா இருக்காரு, ஒரு வக்கீலா இருக்கிறாரு, ஒரு போலீஸார், இவங்களுக்கெல்லாம் 12ஆம் இடம். ஆனால் ஜோதிடருக்கு ஒருத்தர் தான் 12ஆம் இடம் இயங்காது. அதுலேயும் கொஞ்சம் லைட்டாக இயங்கும். அதுலேயும் அந்த நீதிமன்றம் சம்பந்தமான விஷயங்கள் அதெல்லாம் வருதாலும் கூட 12ஆம் இடங்கிறது ஏன் சார் மருத்துவமனை 12ஆம் இடம்? 6, 8 ஓகே, 12ஆம் இடம் ஏன் மருத்துவமனை? அங்க வந்து பெட் இருக்கும், எல்லாம் நோயாளியெல்லாம் கொண்டு போய் படுக்க போட்டுருவாங்க. 12ஆம் இடம் ஏன் மருத்துவமனைக்கு சொல்றோம் அப்படின்னா, அங்கதான் நாங்கள் நோயாளி போய் சிகிச்சை போய் நாங்கள் எங்க மருத்துவமனைக்கு போனால் என்ன சார் இருக்கும்? ஏசி போட்டு உட்கார வச்சிருப்பாங்க இல்லையே, படுக்க வச்சிருப்பாங்க. போனால் படுக்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதா 12ஆம் இடம். அதே மாதிரி லாட்ஜுங்கிறது 12ஆம் இடம். ஏன் லாட்ஜில் எல்லாரும் படுத்து தூங்கிட்டு தான் இருப்பாங்க இல்லையா, அதுக்கு தான் ரெஸ்ட் எடுக்கிறதா போகும். அப்போ 12ஆம் இடம் லாட்ஜு, 12ஆம் இடம் மருத்துவமனை, 12ஆம் இடங்கிறது ஆசிரமங்கள். நீ ஆசிரமங்களில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் படுக்கிறதுக்கு கண்டிப்பாக படுக்கையறையெல்லாம் நிறையா இருக்கும். அப்போ அந்த படுக்கையறை சார்ந்த விஷயங்கள் நிறையா இருக்கிறதுனால தான் 12ஆம் இடத்துக்கு மருத்துவமனையை கொடுக்குறோமோ தவிர நோயாளிகள் அதெல்லாம் கணக்கு கிடையாது. அந்த 12ஆம் இடம் ஏன் மருத்துவமனைமா இயங்குதுன்னா அங்கே படுக்கையறை, 12ஆம் இடம் படுக்கையறை அதான். அப்போ நம்ம தூங்குற இடம் அதுதான். அப்போ 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு லாட்ஜ் வச்சு நடத்துறாரு, 12ஆம் ஐபி நல்லா இருக்கணுமா வேண்டாமா? ஒரு டாக்டருக்கு 12ஆம் இடம் நல்லா இருக்கணுமா வேணுமா? நல்லா இருந்தால் தான் அவர் இப்போ ஒரு வேலைக்கு போகிறவருக்கு பிரச்சனை இல்லைங்க. ஒரு டாக்டர் ஒரு புதுசாக ஒரு மருத்துவமனை கட்டி புதுசாக கட்டுறாருன்னு வச்சுக்கோங்க, சொந்தமாக பண்ணுறாருன்னா அவருக்கு 12ஆம் இடம் நல்லா இருக்கணுமா வேண்டாமா? அப்போ தான் நோயாளி வந்து படுப்பாங்க, அவருக்கு லாபம் கிடைக்கும். அப்போ 12ஆம் இடத்தில் என்று இவ்வளவு நல்ல விஷயங்களும் இருக்கிறது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. போனால் என்ன சொல்லலாம், ஒரு 12ஆம் இடங்கிறது ஏர்போர்ட்டு, 12ஆம் இடங்கிறது எப்படி சொல்லுவாங்க, ஒரு விமானத்தில் வந்து பணிபுரிய போகிறாங்க, நிறைய பேர் படிக்கிறாங்களா, ஏர்போர்ட்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இதுவும் 12ஆம் இடம் தான். ஸோ அப்போ இந்த விஷயங்களை நம்ம பார்த்துக்கணும். அப்போ 12ஆம் இடத்திற்கென்று நல்ல காரகத்துவங்களும் இருக்கிறது. அதே மாதிரி 12ஆம் இடம் விரயம் தான், அதில் டவுட் கிடையாது. அதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா விரயம். இந்த விரயங்களை எப்படி சமாளிக்கிறது, எப்படி நமக்கு சாதகமாக மாற்றிக்கிறது ஒரு விஷயம் இருக்கும். உதாரணமாக ஒரு லக்னம் போடுறேங்க. இப்போ ஒரு லக்னம் ஒன்று போட்டுக்குவோம். சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்கு 12ஆம் அதிபதி யாருங்க? சந்திரன். அப்ப சிம்ம லக்னத்துக்கு 12ஆம் அதிபதி சந்திரன் வச்சுக்கோங்களேன். இப்ப சந்திரன் எப்ப இயங்குவார் அப்படின்னா ரோகிணி, அஸ்தம், திருவோணத்திலிருந்து திசை நடத்துகின்ற பொழுதும் சந்திரனுடைய டிஎன்ஏ நட்சத்திரங்கள் பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி, இது நாலுமே யாருங்க? சந்திரனுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரங்கள். அப்ப இந்த சந்திரனுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரங்களை ஏதாச்சும் ஒரு திசை நடந்தாலும் அப்ப 12ஆம் இடம் இயங்குமா இயங்காதான்? இயங்குமா இயங்காதுங்களா? கண்டிப்பா இயங்கும். உதாரணமா சொல்றேங்க, 12 கூடிய சந்திரன் 2ல் இருக்காருங்க சார். அவருக்கு ஏதாவது ஒரு திசை, சனி திசை 6ல் இருந்து நடத்துது, சனி பகவான் திருவோணத்திலிருந்து நடத்துறாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த சனி திசை எப்படி இயங்கும்? சந்திரனா இயங்கும். திருவோணத்துடைய அதிபதி யாரு? சந்திரன். அப்ப இந்த சனி திசை முழுக்கும் சந்திரனுடைய பலனை கொடுக்கும். இப்ப 12 கூடியவன் 2ல் இருக்காருங்க சார். இப்ப விரயம் வருமா வராது? வருமா வராங்களா? கண்டிப்பா. வளர்பெரி சந்திரனே வச்சுக்கோங்க. அப்ப 12ஆம் அதிபதி 2ல் இருக்கும் பொழுது விரயம் வருமா வராதா? கண்டிப்பா உறுதியா வரும். அப்ப 12ஆம் அதிபதி 2ல் இருக்கிறாருன்னா ஒரு சில பேருக்கு சுபமா முடிஞ்சிடும். ஒன்றும் இல்லைங்க. 2ஆம் இடம் என்னங்க? குடும்பம். ஒன்று வேணும், அவங்களுக்கு ஒரு மகனோ மகளோ இருக்கலாம். அவங்களுக்கு என்ன பண்ணலாம்? கல்யாணம் பண்ணிடுவாங்க. என்ன பண்ணிடுவாங்க? கல்யாணம் பண்ணிடுவாங்க. அதனால அவங்களுக்கு யோகம் வந்து வரும். ஒரு சில பேருக்கு ஒன்றும் இல்லைங்க சார், இப்போ 12ஆம் அதிபதி 2ல் இருக்கிறாரு, வெளிநாடு போகணும்னு விரும்புவார், வெளிநாடு போயிடுவார். வெளிநாடு அல்லது ஒரு 400 கிலோ, 12ஆம் இடம்னாவே 400 கிலோமீட்டர் தாண்டி இடங்கள். அப்போ வெளிநாடு போயிடுவார் அல்லது வெளி மாநிலம் போயிடுவார். அந்த மாதிரி தூர தேசத்துக்கு போய் அவருடைய வாழ்க்கை யோகமாக இருக்கும். ஒன்று சார், எனக்கு இப்போ தான் சார் குழந்தை பிறந்திருக்கு, குழந்தை பிறந்து ஒரு 5 வருஷம் தான் சார் ஆகுது அப்படிங்கும்போது இந்த இடத்துல 12ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது ஒன்று பெருசாக வந்து ஒரு சுப செலவுகள் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ அவங்களுக்கு விரயங்கள் வரும். அப்போ இந்த விரயங்கள் வரும்போது அதை எப்படி நம்ம கையாளுறது அப்படின்னா, 12ஆம் அதிபதி 2ல் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன தத்துவத்தை உடைய ராசின்னா பொருள் ராசி. என்ன ராசிங்க? பொருள் தத்துவம். எதுங்க? இந்த ரிஷபம், கன்னி, மகரம் மூன்றுமே பொருள் ராசிகள். அப்போ வந்து அந்த பொருள் ராசிகள் இருக்கும்போது அவர் ஏதாச்சும் அவங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிடணும். ஒரு சுப விரயம் ஆக்கி கொள்ள வேண்டும். என்ன வாங்கலாங்க? இது வந்து நிலையான ராசி அப்படின்னா ஒரு அசையாத பொருள் மாதிரி ஏதாச்சும் ஒன்று வாங்கிக்கலாம். இடம் வாங்கிக்கலாம், ஏதாவது ஒரு பொருள் வாங்கலாம். இடங்கிறது அசையா சொத்து தான், அப்படி எடுத்துக்கலாம். இது நிலம் எடுத்துக்குதுங்க. இந்த இடத்துல நிலமும் இருக்கிறது, நல்லா புரிஞ்சுங்க, நிலமும் இருக்கிறது, பொருளும் இருக்கிறது. அப்போ நான் அவங்க என்ன பண்ணிக்கலாங்கன்னா, இது நிலத்தையுடைய ராசினால அவங்க பேர்ல என்ன வாங்கிக்கலாம், வந்தோடனே ஒரு கடன் உடனே வாங்கியாச்சும் ஒரு இடத்த வாங்கிக்கலாம்.
நிலராசி தானுங்க. அப்போ இடத்த வாங்கிக்கலாம். இல்லை சில பொருள் ராசியாகவும் வருது. பொருட்களும் வீட்டுக்கு தேவையான பொருட்களும் வாங்கி போட்டுக்கலாம். ஒரு நல்லா பெரிய லெவலில் என்ன செய்யலாம், 12ஆம் இடம் விரைவில் ஒரு நல்ல விரை ஒரு 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 50,000 1,00,000 ஒரு நல்ல கட்டல், ஒரு தேக்கு மர கட்டல், அந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம். அந்த பொருட்கள் வந்து ஆனால் அந்த தேக்கு மர கட்டல் அசைக்க போகிறது கிடையாது, போட்டது. அந்த மாதிரி ஒரு நல்ல நிலையான அந்த பொருட்களை வாங்கி போட்டுக்கலாம். இடம் வாங்கிக்கலாம், வீடு வாங்கிக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கிக்கலாம். அப்போ இதை வாங்கும் பொழுது இந்த 12ஆம் இடத்துடைய தோஷம், இந்த விரைய தோஷம் குறையுமா குறையாதுங்களா? குறையும் இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி அது வெளிநாடு போகிறவங்களுக்கு யோகமாக வரும். டாக்டராக இருக்கிறவங்களுக்கு யோகம், வக்கீல், போலீஸ் இவங்களுக்கெல்லாம் யோகம். ஒரு மெத்த கடை வச்சுருக்காங்க, ஒரு செருப்பு கடை வச்சுருக்காங்க, உங்களுக்கெல்லாம் யோகம் இல்லையா? அதே மாதிரி 12ஆம் இடங்கிறதுல இன்னொன்று ஒரு ஆம்புலன்ஸும் வரும். ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி விடுறாரு. ஆம்புலன்ஸ் என்ன பண்ணுறாங்க, அங்கே வச்சு என்ன ஏறி உட்கார வச்சு ஸ்வீட்டாக கொடுக்குறாங்க, படுக்கை போட்டு தூக்கிட்டு தானே போகிறாங்க. உள்ளானே தூக்கி போட்டு தானே, அதில் 12ஆம் இடம் தானே இயங்குது. அப்போ அதில் பயணம் இருக்குது பார்த்துக்கோங்க. ஆம்புலன்ஸ் ஏன் கொண்டு வரேன்னா, அது ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் 12ஆம் இடத்துல ஹாஸ்பிட்டல் மாதிரி பெட்டு என்ன பண்ணுறாங்க, ஆக்சிடென்ட் ஆனால் கூட அந்த பெட்டில் படுக்க வச்சு தான் கூப்பிட்டு போகிறாங்க. அதில் 12ஆம் இடம் பயணம் கரெக்ட் ஆகிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், ஆம்புலன்ஸ் வாங்கி விடலாம். சரி சார், ஆம்புலன்ஸ் வாங்கி விடாதவங்க என்ன சார் பண்ணுறது, ஆம்புலன்ஸ் டிரைவர்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். 12ஆம் இடம் ஆம்புலன்ஸு, சரிங்களா? 2ஆம் இடங்கிறது அவங்களுக்கு ஏதாச்சும் பொருள் வாங்கி கொடுக்கலாம், ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம். சந்திரன் எத்தனைங்க, ஒரு 200 ரூபா பணம். அப்போது ஆம்புலன்ஸ் டிரைவர்களுக்கு என்ன பண்ணலாம், ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம், ஒரு 200 ரூபா பணம் கொடுக்கலாம். இப்படி கொடுத்தாலும் விரையும் குறையுமா குறையாதா? குறையும் இல்லைங்களா? அவ்வளோதான் விஷயம். அப்போது நாம் இந்த 12ஆம் பாவகத்தை எப்படி இயக்க போகிறோம், அதான் இங்கே கேள்வி. எப்படி இயக்க போகிறோம்? நான் வந்து இந்த தத்துவத்தில் சொல்லி இது மாதிரி 2ஆம் இடத்துக்கு இல்லாமல் ஒவ்வொரு பாவகத்திலையும் ஒவ்வொரு தத்துவங்கள் இருக்கு. அதான் சொல்கிறீங்களா, இதை முழுமையாக பேசுகிறோன்னா 5 நாள் வேணும். ஒவ்வொரு பாவத்துக்கு நான் உங்களுக்கு தொட்டி காட்டுகிறேன். உங்களுக்கு வழி எப்படி அப்படின்னு தொட்டி காமிச்சிட்டேன். நீங்கள் இனிமேல் எடுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்கு. சரிங்களா? சரிங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். இதான் நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. நான் வந்து டைம் இல்லாதனால இன்னைக்கு கொஞ்சம் அடுத்து வந்து மண்டபம் வந்து காலி ஆயிடுச்சு, அதனால வந்து அடுத்து கேட்குறாங்க. அதனால உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக கேட்டுக்கோங்க. லக்னாதிபதி 12 இருந்தா வெளிநாடு போயிருங்க, அல்லது வெளி மாநிலம் போயிருங்க. அது அப்படித்தான், வெளிநாடு தான் போகணும். வெளிநாடு அல்லது வெளி மாநிலம் 400 கிலோமீட்டர் தாண்டி இடங்கள், ஒரு 400 கிலோமீட்டர் தாண்டி இடங்கள், அல்லது வெளிநாடு வெளி மாநிலம். டாக்டராக இருந்தால் யோகம், வக்கீலாக இருந்தால் யோகம், போலீஸாக இருந்தால் யோகம், அந்த மாதிரி ஒரு செருப்பு கடை வச்சா யோகம், இதெல்லாம் யோகம். 12ஆம் அதிபதி லக்கணத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும், வெளிநாடு வெளி மாநிலம் போயிடணும். ஒருவேளை போக முடியல, நம்ம இங்கேயே தான் இருந்தாகணும்னா 12ஆம் இடம் ஆசிரமம், லக்னங்கிறது தலை. அப்படின்னா தலையாருக்கு மூளை வளர்ச்சி குண்டியவர்கள். அப்போ மூளை வளர்ச்சி குண்டி, இப்போ 12ஆம் அதிபதி லக்கணத்தில் இருக்கிறாருன்னா 12ஆம் இடம்னா ஆசிரமங்கள். மனநிலை மனநிலை டாக்டர் ஆகலாம் பாருங்க சார், இருக்காங்களாம்மா? ஓகே, அதுதான் விஷயம். அதுக்கு வேற காரணங்க. அவங்களுக்கு 12ஆம் அதிபதி லக்கணத்தில் இருந்தால் எப்படி அவங்க வந்து ஜெயிக்கணுங்கிறதுக்கான விதி. 12ஆம் அதிபதி லக்கணத்தில் இருந்தால் மனநல டாக்டர் வந்துருச்சு இல்லையா, அவ்வளோதான் விஷயம் முடிஞ்சுங்க. ஒருவேளை அவங்க ஜெயிக்காமல் இருக்காங்களா, ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஒரு பரிகாரம். இது தர்மராசி. நீங்கள் என்னதான் வந்து சம்பாதிச்சாலும் தர்மம் பண்ணாமல் வந்து சாமி பலன் கொடுக்காது. 12ஆம் அதிபதி லக்கணத்தில் இருக்கிறனால அப்போ என்ன பண்ணுங்க, மனநிலை பாதிக்கப்பட்ட ஆசிரமங்களுக்கு சந்திரனா ஃபுட்டு தானம் கொடுக்க சொல்லுங்க, முன்னேறிடுவாங்க. ஃபுட்டு இது வளர்பிறை சந்திரனா தேய்பிறை சந்திரனா? ஓகே, அப்போ ஃபுட்டு தானம் கொடுத்தா கண்டிப்பாக பலன் உண்டு. இதுக்கப்புறம் இந்த முடக்கு திதி சூனியம் அவையெல்லாம் நிறைய கான்செப்ட் இருக்குது, அதெல்லாம் உள்ளே போய் பார்க்கணுங்க. நான் ஜென்ரல் கான்செப்ட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஆமாங்க, லக்னாதிபதி 12 இருக்கிறவங்களுக்கு, 12ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கு தானாக வாய்ப்பு தேடி வரும். அவங்க படிக்கிறதுக்கான சொன்னாங்க இல்லையா, மண்ணில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு தானாது. இது வந்து நாம் தேடி போகணும். மெடிக்கல் ரெஃப்க்கு வந்து 12ஆம் இடம் அந்தளவுக்கு கனெக்ட் ஆகாது. அது நீங்கள் லோக்கலில் ஒரு 50 ஒரு 100 கிலோமீட்டருக்கு போகிறீங்கன்னா ஒர்க் ஆகாது. நீங்கள் ஒரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போகிறீங்கன்னா ஒர்க் ஆகும். வெளிநாட்டில் செட்டில் ஆனாலும் ஒர்க் ஆகும், வெளியூரில் செட்டில் ஆனாலும் ஒர்க் ஆகும், வெளிநாட்டில் போய் செட்டில் ஆனாலும் ஒர்க் ஆகும். ஊருக்குள்ளே ஒரு டெய்லி ஒரு மாநிலம் தாண்டி போயிட்டு வர்றது, ஒரு 400 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டு வர அந்த மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் அது வந்து உங்களுக்கு வேலை செய்யும். சரிங்க, அடுத்து சந்தேகம் வேறு சந்தேகம் இல்லைங்களா? டைம் என்னாச்சுன்னு பாருங்க. ஆராய்ச்சிங்க. ஓகே சார், 850-859
3442. அதே நம்பர் தான், அது இருக்கிறதா பாருங்க. 850-859-3442. இன்னும் கிளாஸஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. எப்போவுமே 7 மணி வரைக்கும் நடக்கும். இன்றைக்கி அது அடுத்த மண்டபம் வந்து கேட்குறாங்க. அதனால தான் ராகு கேது பற்றியும் சில விளக்கங்கள் வந்து கொடுக்கலாம்னு தான் இருந்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ராகு கேது பற்றி தெளிவாக கொடுத்துடலாம். என்னங்க, எப்பவுமே 3வது சனிக்கிழமை, இங்கிலீஷ் டேட்டு 3வது சனிக்கிழமையில் நம்ம மீட்டிங். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் கிளாஸ் போவோம். ஏனுங்க, என்ன லக்கணம்னு வேணும் இல்லைங்களா? மகர லக்கணத்துக்கு குரு சந்திரன் 6ஆம் இடத்துல இருக்கிறாருன்னா ஆமாம். நீங்கள் அது நம்ம உள்ளே போனால் லேட் ஆயிடுச்சுங்க. அதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? அப்போது நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாங்க. 6, 8, 12ன்னு கவலைப்படாதீங்க. 6, 8, 12 நல்ல விஷயமா இருக்கிறவங்களுக்கு நல்லதாக இயங்கிரும். தோஷமாக இருக்கிறவங்களுக்கு பரிகாரங்கள் இருக்கு. சார் நம்ம ஒன்றும் இல்லைங்க, விதியை மாற்றலை, விதியினுடைய பாதையை மாற்றிக்கொள்கிறோம். போகிறேங்க சார், போகிற வழியில் ஒரு பள்ளம் இருக்குது. பள்ளத்தில் போனால் விழுந்துருவோம். நாம் என்ன பண்ணுறோம், பள்ளத்தில் விழுகாமல் ஒரு 2 கிலோமீட்டர் சுற்றி போகிறோம். இந்த பள்ளத்தில் போனால் உளுந்து தான்ப்பா போகணும், கை காலெலாம் முறிஞ்சிரும். சுற்றி போனால் நம்மளுக்கு என்ன ஆகும், செலவு ஜாஸ்தி. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா, நம்மளுடைய உடம்புக்கு வர்றதை பணம் அதிகம் செலவானாலும் பரவாயில்ல, சுற்றி போகிறோம். இப்போ விதியினுடைய பாதையை மாற்றி நாம் சென்று சொல்கிறதா வந்து என்னங்க நாம் தப்பிக்கிறதுக்கான வழி. நம்ம விதியை மாத்திரம் சொல்ல, எப்படி இருந்தாலும் நீங்கள் 2 கிலோமீட்டர் சுற்றி போகிறக்கு பெட்ரோல் செலவு ஆக முடியல சார். இந்த தான் சார், இந்த இடத்துல பக்கத்தில் குழி, கீழே போனால் உளுந்து தான் போவோம், காயமாகும். காயத்துக்கு போனால் ஆஸ்பத்திரி போகணும். ஒரு 2 கிலோமீட்டர் இந்த பக்கம் போய் சுற்றி வந்தோம்னா பெட்ரோல் செலவாகுது, அவ்வளோதான். அப்போ ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தில் மாற்றிக்கிறோம், அவ்வளோதான். பரிகாரங்கிறது அவ்வளோதாங்க சார். அதை நம்ம கரெக்டாக அந்த கிரக காரகத்துவம், பாவக காரகத்துவம், அதே மாதிரி காலபுருஷ தத்துவ காரகத்துவம், பிரபஞ்ச காரகத்துவத்தை எல்லாம் இணைச்சு பரிகாரம் செஞ்சீங்கன்னா 100% ரிசல்ட் கிடைக்கும். அதெல்லாம் வந்து நம்ம ஜாதக ஆய்வுகள். பரிகாரங்கள் இவ்வளவுதான். கொஞ்சம் இன்னும் உன்னிப்பாக டீப்பாக உள்ளே போனோம்னா ஈஸியாக எல்லா விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி, ஓகேங்களா? அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.